முகந்தான் மனத்துள் இருக்க என்றான் எமையவர்க்கன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கு தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பேராற்றலும் பேரறிவும் பெரும் கருணையும் கொண்ட பெருமானுடைய திருவருளை மனதிலே தியானித்து அடியனுடைய உபாசனமூர்த்தி செந்தூர் முருகப்பெருமானுடைய பெருங்கருணையை வழிபாடு செய்து அடியனுடைய குருமகா சன்னிதானம் அவருடைய பொற்பாதங்களை வணங்கி இங்கே பன்னிரு திருமறை வளர்ச்சி கழக நிர்வாகிகள் நால்வர் நற்பணிமன்ற அன்பர்கள் அனைவரையும் வணங்கி இங்கே வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களை வணங்கி இன்றைய நிகழ்வினை அடியேன் தொடங்குகிறேன். இந்த இடம் நமக்கு விருப்பமான ஒரு இடம். அது தப்பிலா மன்றில் தனி கூத்து கண்டபின் என்று திருமூலர் பல்வேறு இடங்களிலே சொல்லுகிறார். எனவே கூத்தனாக இருக்கின்ற பெருமான் வீற்றிருக்கின்ற தியான சபையில் அவரை பற்றி சிந்திப்பதும் திருமூலருடைய சிந்தனைகளை நாம் மீண்டும் சிந்திப்பதும் பெரும் பாக்கியம் என்றே அடியேன் கருதுகிறேன். இந்த பெரும் பாக்கியத்துக்கு பெருங்காரணமாக இருந்த பன்னிரு திருமறை வளர்ச்சி கழக அன்பர்களையும் நால்வர் நற்பணிமன்ற அன்பர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். அருமையான ஒரு வரவேற்புரையை நல்கிய இரணியன் அவர்களை நான் பாராட்டி மகிழ்கிறேன். இன்றைய தலைப்பு நமக்கெல்லாம் தேவையான ஒரு தலைப்பு. இக்காயத்தே இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி, அதான் தலைப்பு. பெருமானுடைய திருமூலருடைய ஒரு பாட்டிலேருந்து ஒரு வரி. அது பல இடங்களில் பல விதமாக சொல்கிறார். நான் இருந்தேன், இந்த உடம்புடன் இருந்தேன், எண்ணிலி கோடி இருந்தேன். எண்ணிலினா எண்ண முடியாத காலம், 1 2 3 4ன்னு எண்ண முடியாது, அத்தனை காலம் நான் இருந்தேன்றார். எப்படி இருந்தேன்? இந்த காயத்தே, காயம்னா உடம்பு, இந்த உடம்புடனேயே நான் நீண்ட காலம் இந்த மண்ணிலே வாழ்ந்தேன் என்று அவருடைய ஸ்டேட்மெண்ட். இதுதான் கேள்வி. எண்ணிலி கோடி யுகம் நம்மால் வாழ முடியுமா? ஒரு கேள்வி. வாழ்வதற்கு வழி உண்டா? இருக்கிறது. வாழ்ந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இந்த 3 கேள்விக்கும் பதில் சொல்லுவதுதான் இந்த 1 மணி நேர சொற்பொழிவு. எண்ணிலே கோடி இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களா கேட்டால் இருக்கிறார்கள். எண்ணிலி கோடி யுகம் நாம் வாழ முடியுமா? வாழலாம். ரெண்டுத்துக்கும் நுட்பமான பதில்களை அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்தே நம்ம சொல்ல இருக்கிறோம். அதற்கு முன்பாக திருமூலருடைய தமிழகத்தினுடைய இருக்கின்ற ஆன்மீக வரலாறு எங்களுடைய யூனிவர்சிட்டியில் சொல்லுகின்ற போது தத்துவ மரபு வரம்பு என்று சொல்வார்கள். தமிழகத்தினுடைய தத்துவ மரபை நாம் உள்ளே வாங்கி கொண்டால் ஒரு நுட்பமான விஷயம் புரியும். தமிழகத்தில் ஆன்மீகம் வரிசையாக அப்படியே வந்ததில்லை. பல சுழல்களையும் பல தடைகளையும் கண்டதுதான் இந்த ஆன்மீகம். நாம் இருக்கிற போல அப்போ இல்லை. அது 3 நிலை அது மாதிரி தடை ஏற்பட்டு இருக்கிறது. 3 நிலைகளிலே இந்த ஆன்மீகம் வெல்ல மறந்து மாற்றி ஒரு வழியாக வந்திருக்கிறது. அதில் ஒன்று ஞானசம்பந்தருடைய அவதாரம். ஞானசம்பந்தருடைய காலத்திலே சமணம் இருந்தது, பௌத்தம் இருந்தது, நாத்திகம் என்று சொல்லப்பட்ட நாத்திகவாதிகள், உலகாயுத மதம் என்பவர்கள் இருந்தார்கள். சைவத்திலே 17 மதம் உட்பிரிவு இருந்தது. சங்கல்ப நிராகரணம் என்ற சைவ சித்தாந்த நூல் சொல்கிறது. ஏகான்மவாத மதம், பாடாணவான மதம், பாட்டாச்சாரியார் மதம், அகோரிவாத மதம், இவையெல்லாம் இருக்கிறது.
17 மதங்கள் சைவத்திலே பிரிந்திருந்தன. ஒரு பக்கம் சமணம், ஒரு பக்கம் வைணவம், ஒரு பக்கம் பௌத்தம், எல்லாம் நெருக்கின. மக்கள் குழம்பினார்கள். எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது, எந்த முறையை பின்பற்றுவது, எப்படி வாழ்வது, எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது என்று நினைத்தார்கள். அதைவிட ஒரு பயம் அவர்களுக்கு வந்தது, மரணம் என்ற பயம். 5 பிரிவுகள், 5 பஞ்சபூதங்கள் நம்மை நோக்கி வருகின்ற போது பயந்தார்கள். மலையிலே வாழ்கின்ற போது, ஆற்றங்கரையிலே வாழ்கின்ற போது என்ன கேரண்டி இருந்தது, என்ன பாதுகாப்பு இருந்தது? எல்லாம் பயந்து பயந்து போனார்கள். இந்த நிலையிலே தான் இந்த சமய குழப்பங்களை போக்குவதற்கு பெருமான் ஞானசம்பந்தரை அவதாரம் செய்ய வைத்தார். அவர் தான் எழுந்து நின்றார், மதுரையிலே வென்றார். இந்த 17 உட்சமயம் சரியல்ல, பௌத்த சமணங்களை வென்றார். இந்த 17 சமயங்களையும் அதில் உள்ள குறைபாடுகளை சொல்லி நீக்கினார். சைவம்தான், சைவ நெறிதான் உலகத்துக்கு சிறந்தது என்று காட்டினார். அந்த பாடெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், நல்லா சொல்லியிருப்பாங்க. அப்போது சமணமும் பௌத்தமும் ஒரு காலகட்டத்தில் செல்வாக்கு இழந்த பிறகு சைவம் நிலைநிறுத்தப்பட்டது. அப்போ சமயத்திலே குழப்பம் வருகின்ற போது தெளிவுபடுத்த ஞானசம்பந்த பெருமானை பெருமான் இங்கே அனுப்பி வைத்தார். அவர் உபச்சாரம் தான் பண்ணுறார். அவர் சிவிகை தருகிறார், ஊதுகின்ற முத்து சின்னம் தருகிறார். ஒரு அரசனுக்கு என்னென்னலாம் இருக்க வேண்டுமோ, ஒரு குருநாதருக்கு எல்லாம் இருக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் தருகிறார். ஆச்சரியமாக இல்லையா? இது ஒரு காலம். அதற்கு பிறகு ஒரு குழப்பம் வருகிறது. ஞானசம்பந்தருடைய காலம் 6ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதி. அதுக்கு பிறகு 12ஆம் நூற்றாண்டிலே ஒரு பெரிய குழப்பம் வருகிறது. இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? வேதம் சொல்கிறது, அத்துவிதம் என்று சொல்கிறது. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்திய ஆச்சாரியா பெருமக்கள், வேதத்துக்கு உரை சொன்னவர்கள் அத்துவிதம் என்பதற்கு ஒரு உரை சொன்னார்கள். அவன்தான் நாம், நாம் தான் அவன் என்றார்கள். அதிலே சைவத்தில் இருக்கிறவர்கள் கேட்டார்கள், அவன்தான் நான் என்று சொன்னால் எனக்கு கீழ்குணங்கள் இருக்கிறதே, எப்படி வந்ததுன்னு கேட்டார். ஆதிசங்கரர் கொள்கைக்கு மறுப்பு வந்தது. ராமானுஜர் தோன்றினார். இல்லை, நமக்கு அவனுக்கு ஒன்று தான், ஆனால் நம்மை விட பெருமான் கல்யாண குணம் உடையவன், விசிட்டா அத்வைதம்னார். அவர் அத்வைதம்னார், விசிட்டா அத்வைதம்னார். அதுக்கு பின்னாடி 100 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த மாத்துவர் ரெண்டும் வேறு வேறு என்றும் சேராதுன்னார். தெலுங்குல இன்னும் இருக்கிறது. ஒரு குழப்பம் இல்லையா? அப்போ பெருமானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல, நான் ஏன் வழிபாடு செய்யணும்? எனக்கு தலைவன் யார்? பெரும் குழப்பம் நிலவியது. அந்த நேரத்தில் தான் மெய்கண்டாருடைய அவதாரம் நிகழ்ந்தது. 3மே தவறானது, இதுதான் சரியானது என்று 12 சூத்திரங்களை சொல்லி 12 கணக்குகளை அளித்தார். 12 விதமான கணக்குகளுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னார். சூத்திரம்னா அதானே, ரெண்டாச்சுங்களா? 6ஆம் நூற்றாண்டிலே ஞானசம்பந்தர், 11ஆம் 12ஆம் நூற்றாண்டிலே மெய்கண்டார் அவதாரம் நிகழ்ந்தது. இதெல்லாம் சரிதான். இதுக்கு முன்பே ஒன்று நடந்திருக்கிறது. அப்பொழுது என்ன நடந்திருக்கிறது கேட்டால், பாமர மக்கள், தெளிவு இல்லாதவர்கள், கோயில் வழிபாடு என்றெல்லாம் தெரிகிறது. ஒரு மண்ணை பிடித்து வைத்து அதுதான் தெய்வம் என்று வணங்குவார்கள். 5 பூதங்களையும் வணங்கினார்கள். எதெல்லாம் பயம் வருகிறதோ அவையெல்லாம் வணங்கினார்கள். சிங்கத்தாலே பயம் வருகிறதா, சிங்கத்து மேலே அம்மாவை உட்கார வைத்து தெய்வம்னா. யானையாலே துன்பம் வருகிறதா, அதுக்கு மேலே ஒருவரை விநாயகரை உட்கார வைத்து இதுதான் எங்கள் ஆளுன்னார். எதற்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது என்று ஞானம் அவர்களுக்கு இல்லை.
ஏன் வந்தோம் என்று தெரியாது. பெருமான் இதை உணர்கிறார். இந்த இடம் ரொம்ப முக்கியமான சாத்திரத்தில் ஒரு முக்கியமான இடம். இந்த உடம்பையும் இந்த உலகத்தையும் எதற்கு படைத்தோம்? துன்பத்திலே மாட்டியிருக்கின்ற ஆன்மாவை நிலைநிறுத்தி நல்நிலைப்படுத்த வேண்டும். மண்ணிலும் நல்ல வண்ணம் வாழ வேண்டும், மேலையும் நல்ல வண்ணம் வாழ வேண்டும், அறிவு விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தையும் பஞ்சபூதத்தையும் படைத்தோம். பஞ்சபூதத்திலிருந்து உடம்பையும் படைத்து தந்தோம். ஆனால் என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? இது சொல்ல வேண்டும் என்று எண்ணினார் பெருமான். இதற்கான கருத்துக்களை உள்ளே வைத்துக்கொண்டு, குறிப்பாக மரண பயத்தை போக்க வேண்டும் என்பதற்காகவும், பஞ்சபூதங்களிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும், உலகமும் பஞ்சபூதமும் ஆன்மாவுக்காக படைக்கப்பட்டது, அது உன்னுடைய காவலர்கள் என்று சொல்லுவதற்காகவும் பெருமான் என்ன தன்மை செய்கிறான்? மௌனமாக தன்னுடைய உமாதேவிக்கு சொல்லுகிறான். மௌன மொழி அது. உமையொரு பாகம் இல்லவா? இந்த பக்கம் இவர், அந்த பக்கம் அந்த அம்மா, நேராக உள்ளுக்குள்ளேயே சொல்கிறார் மௌனமாய். அதுதான் தட்சாமூர்த்தி இருந்தபடி இருந்த வண்ணம் இருந்து காட்டி மௌன மொழி. அந்த அம்மையார் இதை உணர்ந்து கொண்டார். இந்த செய்தி மக்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்று அந்த அம்மையார் நினைக்கிறார். உடனே நமக்கு நெருக்கமாக இருக்குன்னு நந்தியம்பெருமானிடத்திலே அதை சொல்கிறார், மௌனமாக சொல்கிறார். நந்தி என்பதற்கும் சிவபெருமானும் வேறு வேறு அல்ல. நாமளும் நந்தியாக மாறலாம். சத்து சித்து ஆனந்தம் உடையவன் ஆனந்தி என்பதுதான் சிவபெருமானுடைய பெயர். என்றும் நித்திய ஆனந்தம் உடையவன் பெருமான். அது ஆனந்தி. மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, மாசு மறு இல்லாத இன்பம். அது நமக்கெல்லாம் கிடைக்காது. மாசு மறுவற்றவனாக பெருமான் இருக்கிறான். மாசு மறுவு தழுவாத பேரின்பத்தை உடையவனாக இருக்கிறான். அதுக்கு பேர் தான் ஆனந்தம். சத்தும் சித்தும் சேர்ந்தவனிடத்திலே ஆனந்தம் இருக்கும். அவர் கூடவே இருக்கிறார் நந்தியம்பெருமான். கூடவே தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் இங்கே பெருமானிடத்தில் முன்னே இருக்கின்ற தர்ம நந்தி. இந்த நந்தி பெருமானே பார்த்திருக்கும். அங்கே இருக்கிற நந்தி பெருமானே பார்த்திருக்கும். பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, பெருமானிடத்தில் இருக்கின்ற ஆனந்தம் இவருக்கு வந்து விட்டது. எனவே இவருக்கு பேர் என்னன்னு கேட்டால் நந்தி. இப்படிதான் அந்த நந்தி இடத்திலே போய் அந்த அம்மையார் மௌன மொழி பேசுகிறார். அதை உணர்ந்த நந்தியம்பெருமான் உள்ளே வாங்கி கொண்டு யாரிடத்திலே ஒப்படைத்து கீழே அனுப்பலாம் என்று யோசிக்கிறார். தன்னையே முழுதாக நம்பிக்கொண்டு இருக்கின்ற தன்னுடைய சீடனை பார்க்கிறார். 8 பேரை பார்க்கிறார். அதில் திருமூலர் அந்த இடத்துல நாதன் என்ற பெயரிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவரை கூப்பிட்டு மௌனமாய் சொல்லுகிறார். ஒருவன் நினைப்பதை மௌனமாக சொல்வதற்கும் அதை கேட்பவர்கள் உண்மையை உணர்வதற்கும் பெரிய அறிவு வேண்டும் இல்லைங்களா? வீட்டுக்காரமா ஒன்று சொன்னான்னா நாம் வேற ஒன்றா நினச்சிக்குவோம். இவையெல்லாம் வீட்டில் நடக்கிற விஷயங்கள் தானே. எனவே நந்தியம்பெருமான் மௌனமாக சொன்னதை திருமூலர் உள்ளே வாங்கி கொண்டார். அதை நினைத்து கொண்டு உலகம் பூரா இருக்கின்ற சிவத்தலங்களை தரிசனம் செய்கிறார். திருக்கோயில் என்ற தலைப்பிலே அதை விளக்கம் சொல்கிறார். தரிசனம் செய்து வருகின்ற போதுதான் சாத்தனூர் என்ற தலத்திலே பசுக்கெல்லாம் அழுகின்ற காட்சியை பார்த்து நடுவிலே ஒருவன் இறந்து போய் கிடக்கிறான் என்ற உணர்வு கொண்டு இரக்கத்தின் அடிப்படையிலே கீழே இறங்குகிறார். இந்த இரக்க உணர்வை கீழே பார்க்க வைத்ததும் பெருமான் தான். இரக்க உணர்வை ஊட்டியதும் பெருமான் தான். இதுலையும் பார்த்தார். அந்த பசுக்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக மூலனுடம்பிலே புகுந்தார். சேர்த்தாங்களா? எதற்கு புகுந்தார்? அவரே சொல்றார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. தமிழ்னா மந்திரம், தமிழ்னா ஆகமம். இதுவரை மௌனமாக வந்தது.
பரம்பொருளிடத்திலிருந்து அம்மைக்கு வந்தது, அம்மையிடத்திலிருந்து நந்தியம்பெருமானுக்கு வந்தது, நந்தியம்பெருமானிடத்திலிருந்து திருமூலருக்கு வந்தது. இது வந்து ரிட்டர்ன் இல்லை, மொழிதான், மௌன மொழிதான். அதுதான் சொல்றாரு, நீ உள்ளே வாங்கி கொண்டு உணர்ந்து கொண்ட, எதற்காக அனுப்பிச்சாலும் தெரிஞ்சு போச்சு. உடனே அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இல்லை, இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த மரபு இதில் என்ன முக்கியமான விஷயம், எதை சொல்லுகிறார், எதற்காக வந்தான்னா மனிதனுடைய மரண பயத்தை போக்க, இந்த மண்ணில நீண்ட காலம் வாழலாம் என்பதை உபதேசம் செய்ய. 5 குறிக்கோள், அதில் 2 மிக மிக முக்கியமானது. ஒன்று என்னன்னா மரணமயம் போக்க. மரணம் இருக்கிறது, பயம் இருக்கு இல்லையா, எல்லா பயத்தை விட உச்சமானது, அச்சமானது மரண பயம். போக்க முடியுமா? நினைச்சு பாருங்க. எனக்கு கேஸில் ஏற்பட்ட ஒரு ட்ரபிள் காரணமாக நான் என்னுடைய டாக்டரை போய் பார்க்குறேன். சார் எதுக்கும் ஜாகிரதையாக இருக்கான்றாரு. ஒரு மாத்திரை கொடுக்குறாரு. செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலான்னு என் பொண்ணு சொல்ல அங்கே போகிறேன். சார் ஒன்றுமே இல்லை சார், இது ஜெலிசல் மாத்திரை சாப்பிட்டா போயிடும் சார்ன்றார். அவர் சொன்னார் பாருங்க, ஜாகிரதையாக இருங்கன்னு. 7 நாள் ஆச்சு அடுத்த டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது. 7 நாள் நான் பட்ட அவஸ்தை இருக்கிறது, அதுதான் மரண பயம் இல்லைங்களா? ஒரு வார்த்தையிலேயே ஒரு மனிதனுக்கு மரண பயத்தை உண்டாக்கி விடலாம் இல்லைங்களா? எவ்வளவு மோசமாக இருக்கும் பாருங்க. அதை திருமூலர் அடிக்கிறார். என்ன அடிக்கிறான்னு கேட்டா, நாடவல்லார் தமக்கு நமன் இல்லை, கேடு இல்லை. நமன் வரமாட்டாயா, கேடு இல்லைன்னா உடம்புக்கு கேடு இல்லைன்ற. அதோட இன்னொரு, கனவிலும் இன்னாதே நமன், கனவிலே கூட நமன் வரமாட்டான். என்ன வரி பாருங்க. நான் இங்க வந்தேன, எதற்கு வந்தேன்னு அவரே சொல்றார். தப்பிலா தனி மன்றில் தனிக்கு உத்து கண்டவின் உப்புலி கோடியுகம் இருந்தேன். நான் என்ன தன்மை செஞ்சிட்டேன், அவர் ரூட்டு சொல்றார். ஒப்புலி கோடியுகம் இருந்தேன். அவர் என்ன இந்த 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 விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்றேன்னா, மரணபயம் போக்கலாம் என்பதையும், இந்த மண்ணிலே இந்த உடம்புடன் நீண்டகாலம் வாழலாம் என்பதையும், எண்ணில் கோடி உலகம் இருக்கலாம் என்பதையும் நான் சொல்ல வந்தேன. எப்படி தெரியுமா சொல்ல வந்தேன் அப்படின்றாரு. ரொம்ப நுட்பமான இடம். நமக்காக பாடுபட்ட பெருமான் கீழே இறங்கி வருகிறான். பெருமானுடைய உள்ள கருத்தை நிறைவேற்றிய நால்வரில் இவர் ஐவராக கருதப்படுகின்ற திருமூலர் முதலிடம். என்னுடைய கருத்து, வழிகாட்டினார்கள். இவர் வாழ்ந்து காட்டினார். எப்படி தெரியுமா? மூலனுடம்பிலே புகுந்த பிறகு அங்கிருந்து நேராக திருவாடுதுறை போகிறார். அரச மரம் என்று சொல்லப்பட்ட இடத்துல அமர்கிறார். அரச மரம் போதி மரம் 2 ஒன்று தான். உட்கார்றார், யோகம் செய்கிறார். இப்போ சமீபத்தில் நடந்த என்னுடைய மகாநாட்டில், நம்முடைய மகாநாட்டில் சோடசகலா பிரசாத யோகம் என்பதை படமாக போட்டிருந்தேன். இது தமிழகத்தில், இந்தியாவில் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணி நான் பெற்றது. இதே மண்ணிலே வாழ்ந்த, இங்கே பாடம் சொல்லித் தந்த கு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், வெள்ளைவர்ணம் ஐயா அவர்கள், எனக்கு பியூசிலே சொல்லிக் கொடுத்த கா வெள்ளைவர்ணம் ஐயா அவர்கள், சிதம்பரத்திலே வாழ்ந்த ரத்ன சபாதி பிள்ளை அவர்கள், திருவாரூரிலே வாழ்ந்த சிவராஜ யோகி அவர்கள், இவையெல்லாம் சில இடத்துல பாடமும் சில இடத்துல நூல்களும் பலமுறை படித்தருடைய விளைவு இது. எதிர்காலம் என்னை மறக்காது. நான் ஆணவமலத்தோடு சொல்லவில்லை, என்னுடைய மனதில் இருக்கின்ற உறுதியின் அடிப்படையிலே சொல்லுகிறேன். போய் இருந்தார். எப்படி ஆன்மாவுடைய ஆற்றல் மேலே செல்லும் என்பதற்கு வரைபடம் போட்டு இருக்கிறேன். உச்சந்தலைக்கு மேலே நம்ம உடம்பில் 2 குழி உண்டு. உச்சி குழி ஒன்று, கீழே இருக்கின்ற மலைக்குழி ஒன்று. உச்சி குழி கருவிலே இருக்கின்ற போது திறந்து இருக்கும். கருவிலிருந்து வெளியே வருகின்ற போது மேலே இருக்கின்ற உச்சிக்குழி மூடும், கீழே இருக்கின்ற மலைக்குழி திறக்கும். திருமூல கீழே மூடினார், மேலே தூக்கினார். அதுதான் சித்தர் மரம்.
மேலை அண்ணாவில் இருகால் இட்டிடு, கால இடகலை பெண்களையும் ஒன்றா சேரியா செத்த என்ன ஆகும்னு கேட்டால் சொல்கிறார், இருகால் இட்டிடு. காலன் இல்லை, காலனும் இல்லை, கதவும் திறக்குமே. கதவுனா உச்ச கதவு. மேலே போகிற, இது அவருடைய ஸ்டேட்மெண்ட், என்னதில்லை அது. நந்தியம்பெருமானை பார்க்குறார். மேலே 12 அங்கலம் குரு மண்டலம் பேர். குருவாக நந்தியை தொழுகிறார். நந்தி அங்கே அருகிலே இருக்கின்ற அம்மையேவை பாருன்ற பார்வதி தேவியை பார்க்குறார். அங்கே அந்த அம்மா ஜாடை காட்டுறாங்க, ஐயா கிட்ட போகணும், அங்கே போகிறார். 3 வெவ்வேறு இடம். முதல்ல உச்சந்தலையில் 12 அங்கலத்திலேயே நிராதாரம் என்று பெயர். அங்கே தான் குருநாதரை சந்திக்கிறார், திருவடி சூட்டுறான். அதுக்கு மேலே பார்க்குறாரு அவர். இவர் தான் மௌன மொழி தெரிஞ்சவராச்சா, மேலே பார்த்தார், அம்மையார் இருக்கிறார். அம்மையார்கிட்ட போனோடனே நேராக அங்கே போ அப்படின்னு தலையை காட்டுறார். தனித்து இருக்கின்ற இடத்துல போகிறார். அங்கே போய் என்ன தெரியுமா பார்த்தாரு, அதுதான் உச்சகட்டம். தப்பிலா மன்றிலில் குறை சொல்ல முடியாத மிகப்பெரிய வெளியிலே தனி கூத்து கண்டபின் நான் தனி கூத்தை பார்த்தேன். அப்போ இதெல்லாம் என்ன கூத்து? சிதம்பரத்தில் ஆடுகின்ற கூத்து என்ன கூத்து? பொற்சபை சிற்சபையில் ஆடுகின்ற கூத்து என்ன கூத்து? 5 சபை இருக்கிறது, அங்கே ஆடுகிறான பெருமான் என்ன கூத்து? தப்பிலா மன்றினில் தனி கூத்து கண்டபின், கண்ணபர் என்ன நடந்தது? ஒப்பிலா கோடி யுகம் வாழ்ந்தேன், ஒப்பு சொல்ல முடியாத மிகப்பெரிய கோடி யுகத்தை அடியேன் பெற்றேன்றார். அது என்ன? தப்பிலா மன்றில் பெருவெளி. தனி கூத்துனா என்ன? இந்த கூத்து பாடுகின்ற போது அம்மை காண்பான், ஐயன் ஆடுவான், ரெண்டும் இருக்கும். ஐயன் அம்மை பான ஐயா ஆடிக்கொண்டு இருப்பார். இதுதான் இந்த இடத்துல 5 கூத்து. தனி கூத்திலே பெருமான் மட்டும் ஆடுவான். இந்த சக்தி அவனில் ஒடுக்கமாகிவிடும். இப்போ பாருங்களேன், விபூதி பை தனியாக இருக்கிறது, எடுத்து நான் உள்ளே வச்சுக்கிட்டேன். இது வரைக்கும் வேற இருந்த விபூதி பை எனக்கு உடனாகிவிட்டது. நான் மட்டும் ஆடுகிறேன். என் ஆட்டத்துக்கு அதுவும் சேர்ந்து ஆடும். அங்கு வேறு வேறு இல்லை. அதற்கு பேர் தான் தனி கூத்து. அந்த தனி கூத்தை பார்த்துட்டு அடுத்து இந்த அம்மாட்ட வந்துட்டேன். அதை சொல்றாரு பாருங்க, ரொம்ப சூப்பரான விஷயம் சார். என்ன சொல்றாரு? அருந்தவ செல்வியை சேவித்து அடியேன். அருந்தவ செல்வினா நமக்காக தவம் புரிந்து கொண்டு ஆன்மாக்களை உய்ய வேண்டும் என்பதற்காக அந்த 2வது இருக்கின்ற துவாத சார்ந்த பெருவழியில் ஆடிக்கொண்டிருக்கின்ற பெருமாட்டி காத்துட்டு இருக்கிறா சார். அருந்தவ செல்வி என்ன தவம்? ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்ற தவம் இல்லைங்களா? அது என்ன தவம்? அது அவருக்காக செய்யல. கேதாரநாத்தில் செய்த தவம் அம்மைக்கு உரியது. இங்கே செய்கின்ற தவம் ஆன்மாக்களுக்குரியது. அதான் அருந்தவ தவம். அருந்தவ செல்வியை, செல்வி உண்ணாமலை அம்மை சேவித்து அடியேன். சேவிச்சுட்டுனா அடியேன் என்ன செஞ்சேன்? பரிந்துடன் வந்தனன். அதான் முக்கியமான வார்த்தை. பரிந்துடன் வந்தனன். அவருடைய கருணையின் அடிப்படையிலே அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டு நான் இங்கே வந்தேன். எதற்கு வந்தேன்? வந்தனா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் பாருங்க. கொஞ்சம் பேர் கேட்டாலும் நல்லா கேட்குறீங்க. என் மனசுலையும் ஆழம் இருக்குமில்ல, வெளியில் சொல்லணும்னு நிறைய நினைப்பில்ல. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இங்கேருந்து மேலே போனார்ல அந்த அம்மா, இங்கேயே திருப்பி அனுப்பலாம்ல. பா உனக்கு வேண்டிக்கிட்டே நீ போ. ஆனால் அந்த அம்மா அங்கே அனுப்புகிறான். இந்த ஜாடை தான் நடக்கிறது. குறவன் ஜாடை குறத்திக்கு தெரியணுவாங்க, குறத்தி ஜாடை குறவனுக்கு தெரியணுவாங்க இல்லைங்களா? அதுதான் இங்கே இந்த அம்மாவோட ஜாடை. அங்கே போனோன்னா பெருமான் உணர்ந்துக்கிட்டான். பெருமான்கிட்ட போகிறாருங்க. ஆன்மா போகிறது. உச்சந்தலையிலிருந்து உயிர் மட்டும் அங்கே போய் நிற்கிறது. அங்கே ஒரு ஓசை கேட்கிறது. ஓசை என்னன்னா ஓங்கார ஓசை கேட்கிறது. அதுதான் பிரணவம். ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே. அந்த ஒளி அங்கே தான் கேட்குது.
கேட்டவுடனே அந்த ஒளியின் அந்த ரம்மியத்திலே தன்னை மறந்து விடுகிறார். ஒரு பரவசம் உடம்பிலே ஊற்றெடுக்கிறது. பார்த்து கொண்டே இருந்தவர் பரவசத்திலே இருக்கிறார். பாருங்க, திருமூலர் ஓங்கார பரவசம், அதனுடைய கீழே இருக்கிறார். இந்த அம்மா போன்றா, திருமூலர் நந்திய பெருமான் வந்துட்டார், வந்து உடலிலே புகுந்து கொண்டார். இப்போ அவர் யாரு? மூலனா, நாதன் என்ற பெயருடைய திருமூலரா? அந்த நேரத்தில் ஓங்கார பரவசம் கேட்ட அன்பன். ஓங்கார பரவசத்தின் அடிப்படையிலே தான் திருமந்திரம் சொல்லுகிறார். அதுக்கு தான் இதுக்கு பெயரு மந்திரம்னு பேர். இந்த மந்திரம் எங்கிருந்து வந்தது? ஐயா இடத்துல இருந்து வந்தது. பரவசம் தான், ஓங்காரம் தான் மந்திரம். அதுதான் இங்கே வந்தது. மந்திரத்தை உள்ளே உணர்ந்து கொண்டு மந்திர பரவசத்தில் இவர் பாடியதாலே இந்த திருமந்திரத்துக்கு மந்திரம் என்று பெயர். ஏன் திருன்னு சேர்த்தான் தெரியுமா? எல்லாம் பெரியவங்க எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்காங்க பாருங்க, எவ்வளோ அறிவு இருந்திருக்கணும். திரு யாரு? சென்றடையா திருவுடையானை சிராப்பள்ளி மேவிய குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. யார் அவன்? சென்று அடையாத திரு. சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் ஒரு விஷயம், நுட்பமான விஷயம் இருக்கிறது. திரு என்று சொன்னால் 2 பேரை தான் குறிப்பார் அவர். அவ்வளோ பாட்டிலையும் ஒன்று யார் என்று கேட்டால் சிவபெருமான். திருவாளன் திருநீரு திலகவதியார் தாம் அப்படின்றார் அவர் திருவதிகை கோயில். இன்னொரு திருவாளன் என்ற பெயர் யாருக்கு வரும்னா சுந்தரருக்குரியது. திரு யாருக்கு வரும்னா திருவை யார் சேர்ந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வரும். பெருமானை சேர்ந்திருந்தால் நந்திய பெருமானுக்கு நந்தியின் பேர் வந்தது. திருமூலர் பெருமானை சார்ந்திருப்பதாலே அந்த திரு என்ற அடைமொழி இவருக்கு சேர்ந்து திருமூலர். ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. பண்டைய புராணங்கள், பண்டைய காலத்தில் இருக்கின்ற நடைமுறைகள் எல்லாம் 100க்கு 100 சரியானது. நாம் நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். திருமந்திரம் விளக்க சொல்லிட்டோம்ல, அந்த பிறகு தான் சொல்றார். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். இது வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கும் தெரியும். அடுத்த வரி, நன்றே நினைமின் நமன் இல்லை. அதான் முக்கியம். ஒன்றே குலம், பிரணவ குலம், ஓங்கார வயம், ஒருவனே தேவன், தேவாதி தேவன் ஒருவன் தான். கேட்டு வந்துட்டுல, நன்றே நினைமின், அது நினையா, நினைச்சா நமன் இல்லை. எவ்வளோ சரியான வார்த்தை பாருங்க. இப்படிலாம் அவருடைய வரலாற்றில் கோடி யுகம் வாழ்ந்திருக்கிறேன் என்பது சார்ந்து இருக்கிறது. இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்க, இன்னும் நுட்பமான நிறைய இடங்கள் இருக்கிறது. இன்னொரு இடம் சொல்லிடுறேன். 100 ஆண்டு காலம் நம்மளால் வாழ முடியுமா என்றெல்லாம் கேட்கிறீர்கள். எல்லாம் சொல்கிறாங்க. நான் பார்த்ததில்லை. ஆனால் நீண்ட காலம் வாழ்கின்ற சித்தர்களை இந்த நாடு பார்த்துருக்கிறது. உதாரணம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தியை சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா நீண்ட காலம் வாழ்வது எப்படி என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு 2 வழி இருக்கிறது. நான் நிகழ்ச்சிக்கு செல்கின்ற போது காரில் போவேன். ரொம்ப தூரமாக இருந்தால், போயிட்டு வர மாதிரி இருந்தால் போவேன். அதுக்குன்னு ஒரு டிரைவரை போட்டிருப்பேன். ஒரு நாள் டிரைவர் வந்தார், வழியில் நின்று போச்சு. நீ எஃப்சி வாங்குகிற கண்டிஷனில் இருக்குது, எப்படி இருக்கும் பாருங்கள். ஒன்றும் பண்ண முடியல. எப்படி நான் இவ்வளோ தூரம் போகிறது? எந்த வழியும் கிடையாது. ஃபோன் மேலே ஃபோன் வருது. எப்படி? ஃப்ளைட்டில் என்ன கூட போக முடியாது. அன்றைக்கி பெரிய கஷ்டமும் ரொம்ப துன்பமும் அனுபவித்தேன். நான் இதை ஒரு ஐயா, எங்களுடைய குருநாதராக இருக்கின்ற ஒரு அன்பர் இடத்துல சொன்னேன். ஏன் நீ அவனை அழைச்சி போகிற? காரை ரிப்பேர் பண்ணுற ஆளோடு டிரைவர் இருந்தாருன்னா அவனை பிடிச்சிக்கணும். காரும் ஓட்டணும், காரில் பழுது ஏற்பட்டால் மெக்கானிக்காகவும் இருக்கணும், ஒரு ஆளை தேடுன்னு. எவ்வளோ சரியான வார்த்தை. சேர்த்தாங்களா? அதுலேருந்து பிரச்சனையே இல்லைங்க. பின்ஷீட்டில் படுத்துட்டுன்னா போங்கயான்னு நான் சொற்பொழி பண்ண போதெல்லாம் அவர் தூங்கிடுவார்.
என் பேச்சு எப்படியா இருந்தது? பேச்சா எங்கே பேசுனீங்கன்னு. எப்படியா? சரிப்பா தூங்கினாவே போதுமானது அப்படின்னு அவனை விட்டுறேன் நான். ரெண்டு விஷயம் இருக்கிறது. காரு தான் ஒரு வண்டி, இந்த உடம்பும் ஒரு வண்டி. அதை வண்டி ஓட்டினா போதாது, என் வண்டியை நான் ஓட்டுறேன். சென்னையிலே ஒரு கல்யாணத்திலே போகின்ற போது 7ஆம் நாள் திருமணம், அது 7ஆம் தேதி 7 ஸ்வீட் வைக்கிறாருங்க. எங்களை மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்தான் போவோம். இந்த இந்த நோய் உள்ளவங்களாம் ஒன்றா சேர்ந்து போய் உட்காந்தோம். நாங்கள் கூட இருந்த சொன்னால் சாப்பிடியா, என்ன ஆகிட போகுது, 70 வயசு வாழ்ந்துட்டோம், இனிமேல் வாழ்ந்தானா போனா என்ன, சாப்பிட்டு வாழ்வோம்னா. எனக்கு ஒன்றும் புரியல அது. இப்போ அவன் என்ன செய்யணும், நல்லா சாப்பிட்டாங்க, 7 சாப்பிட்டுட்டு இது 7ஓட நிறுத்திட்டீங்களான்னு கேட்டான். ஏன்னா மணி இப்படி ஆகுது, இன்னொன்று சேர்த்து போடலாமான்னு யோசனை, 2 கொடுன்னு கேட்டான். அவன் கதை எப்படி ஆகுன்னு எனக்கு தான் தெரியும். 100 200 300 400 500ன்னு போய் அவன் 50,000 செலவு பண்ணான். இப்படி தான் போயிட்டே இருக்கும் அது. வண்டி அவன் எப்படி ஓட்டினான்? வண்டியை நாக்கின் அடிப்படையிலே ஓட்டினான். நாக்கு என்ற பொறியை அடிப்படையாக கொண்டு கவனத்தை செலுத்தி மனதை செலுத்தி அதன் வழியாக ஓட்டினான். வண்டி எப்படி ஓடும்? பொறி வழியை ஓட்டுகின்றவர் தான் நாம், இல்லைங்களா? ஆனால் பொறி வழி ஓட்டாமல், இந்த பொறி வழி ஓட்டுங்க பரவாயில்லை, ஆனால் இந்த பழுது ஏற்பட்டால் சரி பண்ணுகின்ற ஆற்றல் நம்மிடத்தில் இருக்கிறதா? மெக்கானிக்ஸ் தெரிஞ்சிருக்கா? மெக்கானிக்ஸ் தெரிஞ்சிருந்தா இந்த வண்டியை பொறி வழி போனாலும் ஓட்டலாம். சித்தர்கள் ஓட்டலையா? உலகத்தில் இருக்கிற அடியார்கள் ஓட்டலையா? இரும்பை கூட எடுத்து குடிச்சிட்டு ஓட்டலையா? தேரையா? ஓட்ட முடியும். என்ன தெரியும்னா, உடம்பிலே பழுது ஏற்பட்டால் சரி பண்ணுகின்ற ஆற்றல் அந்த ஆன்மாவுக்கு இருக்கணும். நம்முடைய ஆன்மா வண்டியை ஓட்டவும் தெரிய வேண்டும், அதே நேரத்தில் வண்டியிலே பழுது ஏற்பட்டால் சரி பண்ணவும் தெரியும். நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? ஓட்ட தான் தெரியும். அது கண்ணாபண்ணான்னு ஓட்ட தான் தெரியும். என்ன செய்யறது? ஆனால் பழுது ஏற்பட்டால் சரி பண்ணுகின்ற வித்தையை திருமந்திரம் சொல்கிறது. சித்தர்கள் என்ன ஏசியில் வாழறாங்க. சில அடியார் பெருமக்கள் அந்த இதை நோக்கி போறாங்களே, எவ்வளவு சிரமம், எப்படி அவங்களால போக முடிந்தது, அந்த நேரத்தில் எப்படி இருக்கிறாங்க, இவையெல்லாம் நம்ம நல்லா உணர வேண்டும். சித்தர்கள் எப்படி ஓட்டினார்கள், நீண்டகாலம் இருக்கிற வழி சொல்றாங்க. திருமந்திரத்திலே அதை பற்றிய விஷயம் இருக்கிறது. உடம்பிலே எங்க ஃபால்ட் வரும்னு சொல்றாரு. உடம்புல எந்த இடத்துல நம்ம குறைபாடு வரும்? ஒன்றும் இல்லை, இந்த பஞ்சபூதம் தான் உடம்பு. பஞ்சபூதத்தில் 5 பூதம் இருக்கிறது. 2 பூதம் அசையாது, நடுவில் இருக்கிற 3 பூதம் அசையும். ஆகாயம் அசையாது, நிலம் அசையாது, நடுவில் இருக்கின்ற 3 காற்று அலையும், தீ அலையும், சொல்லட்டுமா, நீர் பள்ளம் நோக்கி ஓடும். இந்த 3 கண்ட்ரோல் பண்ணோம்னா எண்ணிலி கோடி யுகம் வாழலாம். நம்ம உடல் நோய்க்கு முதல் வருவது நாடி தான். எளிமையாக சொல்றாரு அவர். இதை சரி பண்ணுவதற்கு திருமந்திரம் ஒரு வழி சொல்கிறது. இங்கே 3 நாடி ஓடுகிறது. 3 நாடிலும் கை வச்சு பார்த்தீங்கன்னா 3 நாடி, அது வாதம் பித்தம் சிலோத்தமம் என்று 3 நாடி ஓடுகிறது. அந்த நாடியை மனதிலே கையை வைத்து கொண்டு மனசுக்குள்ள 60 செகண்ட் எண்ணுங்க. அதற்கு மேலே போனால் பாதிப்பு, கீழே போனாலும் பாதிப்பு. டாக்டர், பழைய டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவம் படித்தவங்க கையை வச்சு தான் பார்ப்பாங்க. அவங்க மெத்தட் அதான். அது என்ன? 3 வாதம் பித்தம் சிலோத்தமம். பித்தம் என்பது என்ன? வாதம் என்பது காற்று, பித்தம் என்பது தீ,
சிலோத்தம் என்பது நீர். 3 நாடிகளும் உடலிலே மேலும் கீழுமாக அலைகின்ற போது அதோடைய வேரியேஷன் ஏற்பட்டால் நோய் வரும். தான் முந்துரும்ன்ற இது என்ன செய்யலாம்? 3 மேறி போச்ச என்ன செய்யலாம்? கண்டுபிடிச்சிட்டாங்க. சித்தர்கள் கண்டார்கள், ஞானிகள் கண்டார்கள், தியானத்தில் இருக்கின்ற அடியார் பெருமக்கள் கண்டார்கள். சரி பண்ணுவதற்கு வழியும் சொன்னார்கள். என்ன தெரியுமா சரி பண்ணலாம்? 3க்கும் நீங்கள் நாளைக்கு கூட செய்யலாங்க. 3 இலைகள் இருக்கிறது, 3 வேர்கள் இருக்கிறது. 3ஐயும் முதல்ல நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரிசாலை, தூதுவளை, முசுமுசுக்கை அப்படின்றது. இதெல்லாம் என்னன்னு கேட்குறீங்களா? இல்லை இங்கிலீஷ் பேர் இல்லை, தமிழ் பேர் தான். இந்த 3ஐயும் கொண்டாந்து சரிசமமாக காய வச்சு, உச்சி வெயிலில் காய வச்சு அதை பொடியாக்கி ஒரு டப்பாவில் போட்டுக்கிட்டு 1 ஸ்பூன் எடுத்து, இல்லை 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எதனாடுக்கு எடுத்து 1 ஸ்பூன் தான் தேவையானது. அதிகமாக இருந்தால் 3 ஸ்பூன் வரைக்கும் போகலாம். டம்ளாரில் போட்டு 3 பங்கு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு தினந்தோறும் குடிங்க. காலையில் எழுந்தோன்னா வெறும் வயிற்றில் இதை குடித்தா இந்த 3ம் ஏருக்கு மாறாக போனாலும் சரியாயிடும். இதை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? திருமூலர்கிட்ட வள்ளல் பெருமான். நீ மரணமில்லா பெருவாழ்வு வாழலாமா? ஒன்றும் கவலைப்பட வேணாம். காலையில் வெந்நீரில் முதல்ல குடி, வெதன்னு வெந்நீரில் இந்த மூலிகைகளை போட்டு முக்கூட்டு சூரனை ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டு தினந்தோறும் போட்டுக்கோ. எவ்வளோ விஷயம் பாருங்க. வெயில் காலத்தில் தண்ணி தாகம் எடுக்கும்போது இயற்கையாக தர்பூசணி விளையிலையா? விளையுதா இல்லையா? எப்படி பாருங்க நீங்கள். பெருமான் என்ன செய்கிறான்னு கேட்டால், உடலில் என்ன வந்தாலும் அதை சரி செய்வதற்கு சரியான பதார்த்தங்களை இந்த மண்ணிலே விளைவித்திருக்கிறாங்க. கண்டுபிடிக்க வேண்டாமா? அந்த காலத்தில் சாதாரணமாக சொன்னாங்க, இதை போடுன்னுவாங்க. ரொம்ப ஓவராக சூடாகிடுச்சா பாலில் மஞ்சத்தூள் போட்டு கூட்டி தீர்ந்து போச்சு. ஒன்றுமே தேவையில்லை. கொப்பளம் வந்தால் கூட சரி பண்ணிவிடுது. வள்ளலார் தான் கண்டுபிடித்தார். வள்ளலார் தான் சொன்னார், திருமந்திரம் எனக்கு வழிகாட்டியது. அவருடைய வசனத்தில் திருமூலர் தான் என்னுடைய முதல் வழிகாட்டின்ற. சரிதாங்களா? மூலிகையை தேட வேண்டாமா? போகர் 3000 மூலிகை இருக்கிறது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இவையெல்லாம் சொல்கிறீங்களே சார், ஆதாரம் ஏதாவது இருக்கா? நீமானு சொன்னால் கேட்டுட்டு என் உடம்பு டேமேஜ் ஆனால் யார் சொல்வா? இந்த டேமேஜ்ன்ற வார்த்தை அடிக்கடி டிவியில் வருது. எல்லாம் அது பார்க்குறாங்களே, என்ன ஆயாது கேட்பீங்கல்ல? உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. உங்கள் செல்ஃபோன்லேயே அந்த உதாரணத்தை சொல்கிறோம். பெரிய பேச்சாளர் ரஜினிகாந்துக்கு மிக நெருக்கமாக இருந்த அன்பர், சிறந்த தமிழறிஞர். அப்படி துணைவியாருக்கு இதயத்தில் ஒரு வாழ்வு பழுதடைந்து விட்டது. அது நஞ்சிடுச்சு. நம்ம வெளியில் துண்டு போடுற நஞ்சு இல்லையா, அது நஞ்சிடுச்சு. கொண்டு போய் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்தார். உடனே அவர் சொன்னார், 60 லட்சம் செலவாகும்னார் வால்வை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது. அதுவும் ஃபாரின்லேருந்து வரணும் சார், அது நல்லா இருக்கும், லாங் லைஃப் வரும்னு சொன்னாங்க. போட்டுட்டாங்க. சார் வந்துட்டார். ரொம்ப சிரமப்பட்டு அந்த 60 லட்சத்தை பெரட்டி போட்டு வந்தார். 3 வருஷத்துக்கு தாங்கலாது. மீண்டும் அந்த அம்மாவுக்கு மூச்சரைப்பு வந்தது, எழுந்திருக்க முடியல, நடந்தால் மயக்கம் வந்தது, பல்வேறு பிரச்சனை வந்ததுன்னு ஒரு டாக்டர்கிட்ட போனார். அதே டாக்டர் வேறு இடத்துல இருக்கிறார். பார்த்தார். இல்லை சார், அது வாழ்நாள் நம்ம சொல்லுவோம், ஆனால் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அது கெட்டுடும், நீங்கள் திருப்பி இன்னொரு முறை செஞ்சீங்கன்னார். எவ்வளோ சார் ஆகணும்? 42 லட்சம்னார். எதுக்கு? 2 வாழ்வு இல்லை, ஒரே வாழ்வு. இவர் அந்தளவுக்கு பெரட்ட முடியல. முதல்ல எல்லாத்தையும் வாங்கிட்டார். இப்போ எப்படி பெரட்டணும் ஒன்றும் புரியாமல் உட்காந்தார். அவர் திருமந்திரத்துக்கு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் பாருங்க. திருமந்திரத்தில் புத்தகம் எழுதியிருக்கார். அங்கேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, இந்த திருமந்திரத்தில் புத்தகம் எழுதிங்களே, தினமும் ஒரு மந்திரம் தந்திரம் எழுதிருக்கீங்களே, அந்த புத்தகம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டார். யாரோ ஒருத்தர். இருக்குங்க, நீங்கள் யாருங்கண்ணா? நல்லா எழுதிருக்கீங்க சார், மருத்துவ குறிப்பெல்லாம் ஏகேன்னு இருக்குது, ஜம்முன்னு இருக்குங்க, ரொம்ப பாராட்டம் உள்ளனர், நீ சுகமாக தான் இருப்பீங்கன்னார்.
அவர் கேட்டார், எங்கே சுகமாக இருக்குது? 42 வயசு என் ஒய்ஃபு, 42 லட்சம் கேட்குறான், புஷம் விற்றாலும் தேராது, அதுக்கு வேறு கடன் இருக்கிறது, நான் ரொம்ப மாட்டிட்டு முடிச்சிருக்கிறேன், இந்த நேரத்தில் விசாரிக்கிறையா, அவனுக்கு நேரங்காலம் தெரியாதான்னு. அவன் கேட்டான், ஃபோனில் நேரங்காலம் தெரியாது சார்னு. எவ்வளோ பாருங்கள், அது ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? வாழ்வு தானே, சாதாரண விஷயம், ஒரு 10 ரூபாயில் சரி பண்ணிடலான்னு. என்னங்க கிண்டல் பண்ணுறையா நீன்னு கேட்டார். இல்லையா, நான் சொல்கிறத கேட்டு பாருங்கள், முடிஞ்சால் 42 லட்சம் நீங்கள் தேடி பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி வாங்கி போய் கட்டுங்க, இல்லைன்னா 10 ரூபாயை நான் சொல்கிறபடி செய்யுங்கன்னு. செஞ்சு பார்ப்பேன் நினச்சி செம்பருத்தி பூ 10 தண்ணியில் ஊற வச்சது 2 மணி நேரம், சாரை எடுத்தாங்க, மிளகு 2 மிளகை தட்டி போட்டாங்க, சேர்த்தாங்களா? சங்குப்பூவை கொண்டாந்து ஊற வச்சாங்க, பொடி பண்ணி அதுலேயும் சேர்த்தாங்க. 3 தான், செம்பருத்தி பூ 1, மிளகு 1, சங்குப்பூ. சங்குப்பூ எதுக்கு தெரியுமா? சனீஸ்வரனுக்கு உகந்தது. எந்த சாமிக்கு எதெல்லாம் உகந்ததோ அந்த சூட்டினாலே வருகின்ற தன்மையை அது குறைக்கும். இதெல்லாம் சனீஸ்வரனால் வருகின்ற துன்பம் சங்குப்பூவாலே போகும் சார், அதுக்காக தான் அதை வச்சுருக்குறான். வச்சுட்டானா போடுங்க சார், நீங்கள் ஒரு 18 நாளாவது தொடர்ந்து உங்கள் ஒய்ஃபை குடிக்க சொல்லுங்கள் சார், நீங்கள் தயவுசெய்து போட்டு கொடுங்க சார், திருப்பி இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க சார், நிச்சயமாக இது 100 விழுக்காடு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த விஷயத்தை எங்கே யார் யார் சொன்னான்னு கேட்டார். நீங்கள் தான் சார் சொன்னீங்கன்னா. ஏட்டு சுரக்காய் எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் நம்ம ஆட்கள். உடனே அவர் போட்டார், 18 நாள் ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு, லேசாக பெட் அவுட்டு இறங்குச்சு, அப்படி போச்சு இப்படி போச்சு. அப்போ 48 நாள் சாப்பிட்டுட்டே இருந்தார். அந்த சித்தரையை வீட்டுக்கு கூப்பிட்டார். அவர் பார்த்துட்டு சொன்னார், இது சாப்பிட்டே இருங்க, நீங்கள் ஒரு 48 நாள் இது கழித்து 2 மண்டலம் போச்சுன்னா சரியாக போடும் சார், இன்னும் பயப்படாதீங்க, எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் சார்னு. நீ சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் தெரியுமா எனக்கு நன்றி, இந்த விஷயத்தை மேடை கிடைச்சா சொல்லுங்கன்ட்டு. மேடை கிடைச்சது சொன்னார். யார் தெரியுமா? தமிழருவி மணியன். இன்றைக்கி யூடியூப்பில் பாருங்கள், இல்லைனா நம்பரை கொடுங்க, நம்ம எர்னிங் சார்கிட்ட தரேன், சேகர் சார்கிட்ட தரேன், இளங்கோ சார்கிட்ட தரேன், நீங்கள் எல்லாம் வாங்கிங்க. எப்படி இருக்குது பாருங்கள். செம்பருத்தி பூ 10 எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நெய்வேலியில் கொட்டி கிடக்குதுங்க. நெய்வேலியில் இருக்கிற செம்பருத்தியை வாங்கினோம்னா இந்தியாவில் இருக்கிற அனைத்து பேருடைய இதயத்தையும் போய்க்கலாம், அவ்வளோ கொட்டி கிடக்குது. மிளகு இல்லை, திருமந்திரம் சொல்கிறது. 100 மிளகு நொறுக்கி உண்டால் அருந்தி சிவனி, இந்த பாட்டு. அப்புறம் 100 மிளகு, 100னா நொறுக்கின்னு அர்த்தம். மிளகை நொறுக்கி நாங்கள் சாப்பிட்றோம். மாற்றம் மருந்து இல்லையே, இதை தவிர ஒரு மருந்து இல்லை. திருமந்திரம் சொல்லுகிறது, மாத்திரை என்றால் என்ன பொருள் தெரியுமா? மாற்று இறை. இந்த நோய் வந்து விட்டதா, இதுக்கு மாற்று என்னன்னு பாரு. உஷ்ணம் இருக்கிறது, நாக்கெல்லாம் கொப்பளிச்சு போச்சு, சூடு இருக்கிறது, என்ன மாற்று? ஒரு பாலில் மஞ்சத்தூளை போட்டு குடி, மாற்று இறை. இறைனா உணவு, அது மாத்திரை இல்லை, அது மாற்று இறையை சொன்னது நம்ம நாடு. மிளகுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நாடு. திருமந்திரம். மிளகாய் என்ற சொல் வரல, மிளகு ஆய்தான் மிளகாய். அவெல்லாம் மிளகாயை கூட கூட்டிட்டு மிளகு எடுத்துகிட்டு போயிட்டான். நாம் அவன் கொட்டந்தெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன சாப்பாடியா? நாக்கு ருசிக்கா எல்லாம் அடையணுமே, சரியா? நினச்சி பாருங்க. அப்போ உடம்பை அறிய வேண்டாமா? மிக எளிமையானது. என்ன கஷ்டம் இதில் இருக்கிறது? இன்னொரு பாருங்க, உடம்பில் முதல்ல அறியணும். அறிகிறது தான் அங்கே தான் அனுப்பிச்சான் வர. உடம்பில் கழுத்துக்கு மேலே 5 கண்ணு இருக்கு. 2 கண்ணு, பிடரி கண்ணு, உச்சி கண்ணு, நெற்றி கண்ணு. என்ன சொல்றாரு? உச்சி கண்ணை திறப்பித்தால் 100 ஆண்டு வாழலாம். எப்படி திறக்கிறது? எல்லா சன்னிதானங்களும்
நிறைவு நாளில் அந்த இடத்துல போய் ஜீவ சமாதியை வைக்கின்ற போது உச்சிக்கண் திறப்பாங்க. திறக்கலைன்னா செயற்கையாக திறந்துடுவாங்க. இன்றைக்கி நடைமுறை உண்டு. அப்போ இப்போ 5 கண் இருக்குன்னு தெரியுமா? நமக்கு 2 கண்ணு தான் தெரியும். அதுலேயும் பாதி பேருக்கு அதில் ஒன்று தான் தெரியும். எங்கே போகிறது தெரிய வேண்டாமா? தெரியணும்னு நினச்சிங்கன்னா திருமந்திர வகுப்பு இங்கே நடைபெறுது, வந்து சேர்ந்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு சாதாரண விஷயம் இல்லை. இது எங்கே போனாலும் கிடைக்காது. யார் சொல்லுவா உங்களுக்கு? பேச்சாளர்களோட ரிஷியை நான் சொல்லிட்டேன்ல, திருமந்திரத்துக்கு நூல் எழுதுறாரு, ஆனால் அவரே ஃபாலோ பண்ணல. சொல்லிய வனம் நடக்கலை. சொல்லிய வனம் நடக்கிறது தான் திருமந்திரம். அதான் நாங்கள். இதில் என்ன கஷ்டம் இருக்குது? செய்ய வேண்டாமா? உடம்பிலே 3 கண்ணு சொல்லிட்டுறான். 3 கண்ணு முதல்ல, 3 நாடி, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நீங்களாம் ஆழ்ந்து பார்க்கணும். அனுபவம் சொல்கிறோம் பாருங்கள். இப்போ அந்த மெக்கானிசம் சொல்லிட்டோம். மெக்கானிசம் நீங்கள் அறிவதற்கு முதல்ல தியரி வேண்டும், நூல் வேண்டும். இல்லைங்களா? இல்லைங்களா? அந்த நூல் தான் காலேஜில் படிக்கிறோம்ல, ப்ராக்டிக்கலும் ஒன்று வைக்கிறான், தியரின்னு ஒன்று வைக்கிறான்ல. அப்போ தியரி என்பது தான் நூல், நூல் என்பது தான் திருமந்திரம். ஒன்று சொல்லிட்டுனா அனுபவம் சொல்கிறேன் பாருங்க. அனுபவம் சொல்கிறேன். நீங்கள் படிக்க முடியலன்னு வச்சுங்க, அந்த மெக்கானிசம் என் கூட வந்தவன் எங்கடா படித்தேன்னு கேட்டான். டிப்ளமா கிடையாது சார்ன்ட்டான், ஐடி கிடையாது சார்னா, 8வது ஃபெயில் சார்னா. எப்படியா அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அப்போ 8வது லைசன்ஸ் உண்டு சார்னா. எப்படியா கற்றுக்கிட்டதுலன்னா, ஒன்றும் இல்லை, எங்கள் குருநாதர் தான் சார் அவர் என்ன மாதிரி தான் அன்றாடம் காய்ச்சி அவர் கூடவே கடந்தோம் சார், மெக்கானிக் கற்றுக்கிட்டேன் சார், அவரை விட நான் நல்லா செய்வேன் சார்னா. அடுத்த வரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. குருநாதரை அண்டினால் உடலை ஓம்புகின்ற மெக்கானிசம் தானாக அறிவு. ஒரு விஷயம் சொல்லட்டா, எப்படி தானாக அறியலான்றது? நல்லா சேர்ந்து இருந்தால் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஞானசம்பந்தருக்கும் திருமூலருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. என்ன ஒற்றுமைன்னு கேட்டால், ஞானசம்பந்தரிடத்திலே போய் அன்பர்கள் கேட்கின்ற போது, யாருடைய பாட்டு இது? தேமா பொழிப்புலாம் சரியா இருக்கிறது, எல்லாம் அற்புதம் நடக்கிறது என்று வியந்து கேட்கின்ற போது அந்த பெருமான் சொல்லுகிறார், இது என்னுடைய பாட்டு இல்லை. இப்போதான் ஏன் நீ பாடின, உன்னுடைய பாட்டு இல்லை என்று யாருடைய பாட்டு? அப்போ சொல்கிறாத ஒரு பாயிண்ட்டுங்க, இது பெருமானுடைய பாட்டு. பெருமான் உள்ளே இருந்து உணர்த்துகிறான், நான் வாய்தான் அசைக்கிறேன், அந்த வழியாக வந்த பாட்டு தான் பெருமானுடைய பாட்டு. அதுதான் இந்த அற்புதங்களை செய்கிறதுன்னு. நான் செய்யலைன்னு. சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு தெரியும். இந்த உடம்பு பசு, இது பதியாக மாற்றுவது திருமூலர் செய்தாருங்க. இப்போ முதல்ல அவருக்கு சொல்றார் பாருங்க, இந்த பாட்டு எனக்கு சொன்னானே, ஒருத்தர் கேட்டான், இந்த பாட்டை உனக்கு சொல்லி கொடுத்தார, உள்ளேருந்து உணர்த்தினார, நீ வாய் அசைக்கிற உள்ள பாடுறாங்க. இன்னைக்கு கூத்தில் அப்படி தானே, இன்றைக்கும் சினிமாவில் அப்படி தானே. இவங்க பாடுறாங்க, பாடுற மாதிரி வாய் அசைக்கிறாங்க, பாடுறான் யார்? உள்ள. எங்கள் ஊரில் ஒரு டான்ஸ் நடந்தது, ரெக்கார்ட் பிளேயர் நின்று போச்சு, ஸ்டக் ஆகி. டான்ஸ் ஆடுறோம், அந்த பொம்மை அப்படியே நிற்குது. இது ஸ்டக் ஆகாது, பெருமான் உள்ளேன்று உணர்த்துக்கிறான். பாரு, அவரே சொல்கிறார், அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு, பண்டு வெங்கூற்று உதைத்து அடியவர்க்கு அருளும் காலனான் எனதுரை தனதுரையாக கொண்டு. இந்த அற்புதம் நடக்குத, பூம்பாவை எழுப்பியதை, மணியப்பையனை எழுப்பியதை, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு நீ கேட்டீங்கன்னா, இது என்னுடைய வார்த்தை இல்லை, இது அவனுடைய வார்த்தை. எனதுரை தனதுரையாக கொண்டு. சரி, எந்த சாமி? சிவபெருமானுக்கு 25 வடிவங்களாயிற்று, எந்த வடிவம் வந்து சொன்னுச்சு? அடுத்த கேள்வி கேட்டான். கேள்வி கேட்கறதுலையே கெட்டு போனவன் நம்பாளுங்க. கேட்டா அது சொன்னார் அவரு, பண்டு பெருமானுடைய அவதாரங்கள் 25 வடிவங்கள், அதில் கால சங்காரமூர்த்தின்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன்தான். பண்டு ஒரு காலத்தில் வெங்கூற்று உதைத்து அடியவருக்கு அருளும்.
அவன் தான் அந்த பாட்டை சொன்னான்ட்ட. அப்போ என்னுடைய பாட்டில் என்ன பாட்டு? கால சமுதார பாட்டு. ஞானசம்பந்தர் பாட்டு அனைத்தும் யமபயத்தை போக்கும், துன்பத்தை போக்கும். அது பாட்டுங்க. அதுக்காக தான் அது பேர் திருக்கடைக்காப்புன்னு பேர் வச்சது. தனியாக பிரித்தாங்க அதை. சரிதாங்களா? யார் சொன்ன பாட்டு இது? பெருமான். திருமூலருக்கு வாங்க. திருமூலர் பாடுறார். முதலே சொன்னான், மேலே இருந்து கீழே இறங்கி வர இருப்பார். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள். முதல் பதிகம், முதல் பாட்டு. நான் பார்த்தேன் ஒருத்தன் தான். கீழே இறங்கி பார்த்தா 2 பேராக இருக்கிறாங்க. பெருமானும் பெருமாட்டியார் வரிசையாக சொல்லிட்டாரு. இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்த நாதன் என்று சொல்லப்பட்ட திருமூலர் கீழே இருக்கின்ற சரி என்னையா சொன்னா? இதில் மூலன் உடம்பிலே புகுகிறார். மூலன் படிப்பறிவு அற்றவன் இல்லைங்களா? பெருமானுடைய கருணையின் அடிப்படையில் முதல்ல ஒன்றும் இல்லை. எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது. வருவான், மாடுகள்லாம் அது மேய்ச்சல் செய்வான், கொண்டு போய் விட்டுருவான் இல்லைங்களா? பாட்டெலாம் எழுத தெரியுமான்னு தெரியாது. உள்ள இவர் போடுறார், அந்த உடம்பை தனதாக்குறார். மேலே போறார், பெருமானை தரிசிக்கிறார், திருப்பி இறங்கி வருகிறார், பாடுறார். இந்த பாட்டு யாருடைய பாட்டு? பெருமானை தரிசித்த பிறகு பாடுகின்ற திருமூலருடைய வாக்கிலே வருவது. ஆனால் வாய் அசைத்தது யாருன்னு கேட்டால் திருமூலன் இடையன். நீ வணங்குறம 63 தனி சிறப்புடையவர் திருமூலர். அவருடைய திருமேனியை வழிபாடு செய்கிறமே, இது அவருடையது அல்ல, மூலனுடையது. நம்மை போன்று சாதாரண பாமர மக்களாய் வாழ்ந்த, அறியாமையிலே உழன்ற ஒரு சாதாரண குடியானவனுது. அதற்கு சாயுச்ச நிலையை தருகிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அங்கே சிவபெருமான் உள்ளே புகுந்தார் ஞானசம்பந்தருக்கு. இங்கே சிவபெருமான் அடியாராக இருக்கின்ற திருமூலர் உள்ளே புகுந்தார். என்ன அதிசயங்க, நினைச்சு பாருங்க. இதெல்லாம் அவன் வரைக்கும் பாட்டு. இது அவரே சொல்றாரு. சரியா? இந்த பாட்டெலாம் உனக்கு சொன்னது யாரு? பெருமான் தான். நீ வாயசைக்கிற, நீ உள்ள பொந்து சொல்ல வச்சுட்ட இல்லையா? எந்த பெருமான்? 25 வடிவம். அவருக்கு கால சம்ஹாரம் முடிச்சு முடிவு பண்ணிட்டு அவரே சொல்லிட்டாரு. உனக்கு என்ன சொல்றார்? அவர் பாட்டில் சொல்றார், போற்றி செய்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை. பெருமான யார் சொல்றார்? கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே. கூற்று உதைத்தவன் இருக்கிறான், அவன் என் மனதிலே உள்ளே இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் அதை சொல்லுகிறேன். மூலன் சொல்லுகிறான். 2 பேரும் பார்த்தீங்களா? ஞானசம்பந்தரும் மரண பயம் போக்க தான் சொன்னார், பயப்பட வேண்டாம்னு சொன்னார். திருமூலரும் யமபயம் போக்க கால சம்ஹாரம் மூர்த்தி தான் சொன்னார். எப்படி இருக்கு? கூற்று உதைத்தானை, கூற்று சொன்னார், கூற்று உதைத்தான்ற. உதைத்தன்னா எவ்வளவு வேகம் இருக்கு நமக்கு. அதற்கு வழியும் சொல்றாரு. கூற்றை நீங்களும் உதைக்கலாம், நானும் உதைக்கலாம். என்ன சொல்றா தெரியுங்களா? அருமையான வரி. காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவே. காற்றை பிடிக்கிற அளவுக்கு நீ கற்றுக்கிட்டீங்கன்னா கூற்று உன்னிடத்திலே வராதுப்பா, அதை நீ உதைக்கலான்ற. அது என்ன காற்று? முதல் ஒரு கேள்வி கேட்டமே, 1000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே,
இப்பொழுது காட்ட முடியுமான்னு கேட்டீங்கல்ல, கேட்பாங்கல்ல இல்லைங்களா? எப்படி 1000 ஆண்டு வாழ முடியும்? 3000 ஆண்டு வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் 3000 ஆண்டில் வாழ்ந்தவங்க இருப்பாங்களா? பார்த்துருப்பாங்களா? எப்படி பார்த்துருக்க முடியும்? வள்ளலார் மரணமில்லா பெருவாழ்வு எய்தினார்னு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அப்போ இவர் இருக்காரா இல்லையா? எப்படி மறைஞ்சார்? எல்லாத்துக்கும் பதில் இருக்கிறது திருமந்திரத்தில். ஒரு நாம் செய்த தவ குறைவு திருமந்திரத்தை பேணாமல் விட்டுவிட்டது. முதல்ல சிவராஜ் யோகி பிள்ளை போன்றவெல்லாம் நல்லா செஞ்சுட்டு வந்தாங்க. இடையிலே இந்த பக்தி இயக்கமும் பல்வேறு விதமான சூழலும் வருகின்ற போதெல்லாம் அடிபட்டு போய்விட்டது. சரிதாங்களா? ஒரு இடம் பாருங்க, எப்படிலாம் பெருமான் நம்மளை ஆட்கொள்கிறான் என்றெல்லாம் பார்க்கணும். என்ன சொல்ல வந்தேன் நான்? அதுதான் மறந்துடுவான். கூற்று உதைத்தானே, அதானே? காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவே. எப்படி மறைந்து போகிறார்கள் இல்லைங்களா? எப்படி மறைந்து போகிறார்கள்? உடம்போடு எப்படி மறைய முடியும் கேட்டால் காரணம் இருக்கிறது. உடம்போடு மறையலாம். உடம்பு எப்படி ஆக்குச்சுன்னு பார்க்கணும்ல. பிரணவ காற்று என்பது இந்த உலகத்திலே இருக்கின்ற காற்று, அது சாதாரண காற்று. 2வது வழி சொல்கிறேன், 100 ஆண்டு வாழ்வதற்கு. இது ஒரு சாதாரணமான காற்று. காற்றிலே அணுக்கள் உண்டு. காலையில் சூரிய வெளிச்சத்தில் ஒரு கதிர் படுமானால் பல்வேறு அணுக்கள் அங்கே சுற்றி சுற்றி வரும், மேலும் கீழே போகும். 5 பூதத்திலும் அணுக்கள் உண்டு. 5 பூதத்தில் இருக்கின்ற அணுக்கள் தான் அந்த பூதத்தை இயக்குகிறது. காற்றிலே அணுக்கள் மிகுமானால் அந்த காற்று புயலாக மாறும். காற்றிலே அணுக்கள் மத்தியமாக இருந்தால் தென்றலாய் மாறும். காற்றிலே அணுக்கள் குறைந்து போனால் காற்றே இருக்காது. இருக்குமா இல்லைன்னு சந்தேகம் வந்துடும். அதனுடைய வேகத்தை கூட்டுவதும் குறைப்பதும் எதிலே இருக்கிறது என்று கேட்டால் அணுக்களிலே இருக்கிறது. இதுதான் அடிப்படை. அணுக்கள் எங்கே இருக்கிறது? காற்றிலே விரவி இருக்கிறது. இந்த ஆன்மா ஒரு டெக்னிக்காக என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, இயல்பாகவே எதையும் படைச்சிட்டான். இயல்பாகவே படைச்சிட்டான். இந்த ஆன்மா காற்று, இப்போ நான் இருக்கிறோன்னு வச்சிங்களேன், நீங்கள் இருக்கிறீங்க, காற்றில் இருக்கிறது. அதில் ஒன்றும் இல்லை. அது பின்னாடி வந்தவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடுன்னு பிரித்தான். ஆக்சிஜன் மிகுதியாக இருக்கிறது 2 சேர்ந்து 99%, இது 1% பிரித்து பின்னாடி வந்தவங்க வியாக்கணம் சொன்னார்கள். காற்றில் இருக்கிற அணுக்களை இந்த ஆன்மா இழுக்கிறது. கவனிச்சிங்கன்னா ஒரு அற்புதமான உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். உள்ளே இழுக்கிறது. இழுக்கும் போது உள்ளே போகின்ற தொண்டையில் தனியாக ஒரு குழாய் மாதிரி போகும், இதயத்துக்கு போகும். உள்ளே போகின்ற போது அதில் இருக்கின்ற அணுக்களை இந்த ஆன்மா சக்தி உள்ளதாக மாற்றுகிறது. எல்லா அணுக்களும் ஒன்றா சேர்த்தேனா ஃபில்டர் பண்ணுது. அந்த ஃபில்டர் பண்ணதை நுரையீரல் தான் ஃபில்டர் பண்ணுது. நுரையீரலில் எல்லா காற்றிலும் இருக்க அணுக்கள் ஒன்றாக சேர்கிறது. எவ்வளோ பவர் இருக்கும்! ஒன்றாக சேர்ந்ததை வைத்துக்கொண்டு இரத்த நாளகம் மூலமாக ஆன்மா செலுத்துகிறது, இதயம் நோக்கி செலுத்துகிறது. இதயத்திலிருந்து இரத்த நாளகம் கீழ் நோக்கி பரவுகிறது. கீழ் நோக்கி பரவுகிறதா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்க அது குளுக்கோஸ் கட்டியாக மாறும். அதுதான் செரிமானம் பேர். வயிற்றில் நடைபெறும். சின்ன சின்ன துகளாக, கண்ணுக்கு தெரியாத துகளாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. அது குளுக்கோஸ் கட்டின்றாங்க இப்போ இல்லையா? அந்த குளுக்கோஸ் கட்டியை இங்கேருந்து பிரணவ காற்றிலே பெற்ற சக்தியை ஒருங்கிணைத்து கொண்டு இந்த ஆன்மா உடைக்குது. உடைச்சா ஸ்பார்க் வருது. ஸ்பார்க்கு தான் ஆற்றல். அதை அந்த செல்லில் இருக்கின்ற உணவுக்குழலில் இருக்கின்ற குடலில் இருக்கின்ற செல்லுகள்லாம் உண்கின்றன. அது பூரிக்கிறது. ஏனாமா தந்த சிஸ்டம். இந்த சிஸ்டம் சரியில்லைன்னு எவனாலையும் சொல்ல முடியாது. உள்ளே போயிடுச்சா, உள்ளே இறங்குதான், எல்லா வேலையும் செய்யுது. ஆனால் உள்ளே போகின்ற காற்று
குறிப்பிட்ட காலம் உள்ளே இருக்க வேண்டும். வயல்வெளியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த புல்லை செதுக்கணும் பாருன்னா அவனுக்கு டைம் கொடுக்கணும். 2 மணி நேரத்தில் முடியா அப்படின்னா 3 மணி நேரமாக கொடுக்கணும் இல்லைங்களா? உன் இஷ்டப்படி செய்யடான்னா அதுவும் கெட்டுடும், உடனே முடியும்னா அதுவும் கெட்டுடும். இந்த வாயுக்கு, இந்த காற்றுக்கு உயிர் காற்று, வெளியிலே இருப்பது சாதாரணமான காற்று, உள்ளே போனால் பிரணவ காற்றுன்னு பேர். உயிருக்கு துணையாக மாறுது, உள்ள எல்லா வேலையும் பண்ணுகிறது, எல்லாம் உடலை ஆக்குகிறது. டைம் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் கணக்கு. எவ்வளவு காலம் உள்ளே இருக்க வேண்டும், எவ்வளவு காலம் வெளியே விட வேண்டும், சக்கையை எப்பொழுது வெளியிட வேண்டும் என்றெல்லாம் ஒரு கணக்கு இருக்கிறது. உள்ளே இழுக்கின்றது ஒரு கணக்கு, வைத்திருப்பது ஒரு கணக்கு, வெளியே விடுவது ஒரு கணக்கு. ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு. எப்படி இருப்பாருங்க? அப்படி இருந்தால் அதான் பிரணயாமம் என்று பின்னாலே வந்தது. அதிலிருந்து நிறைய விஷயங்கள் கிளம்பியது யோகத்திலே. இது அடிப்படையானது. இந்த அடிப்படையான உணர்வை நாம் சரியாக பயன்படுத்தினால் நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் இந்த உடம்போடு, வைரம் பாஞ்ச உடம்போடு வாழலாம். சரிதாங்களா? 2 வழி சொல்லியிருக்கிறான். நீண்ட காலம் வாழ்வதற்கு 2 வழி இருக்கிறது. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு இடத்துல, என்னிடத்துல, இப்போது யாராவது காட்ட முடியுமா வள்ளலார் என்ன செஞ்சான்னு கேட்டீங்க. இதை படித்தார், உணர்ந்தார். அங்கேருந்து வாங்கி பஞ்சபூதமாக உடம்பை நாம் வளர்க்குறோமே, பஞ்சபூதத்தில் இருக்கின்ற அணுக்களை பிரித்தால் என்ன? வாங்குவது அப்படியே பிரிச்சுட்டா என்ன? சித்தர்கள் அப்படிதான் நினைத்தார்கள். உள்ளே வாங்குகின்ற அணு தொகுதியை, உள்ளே வாங்கி கொண்டு இருக்கின்ற அணு தொகுதியை என்னவா மாறுகிறது? காற்றாக மாறுகிறது இல்லையா? மண் தத்துவமாக இருக்கின்ற உடம்பாக மாறுகிறது, தீயாக மாறுகிறது, நீராக மாறுகிறது. எல்லாம் அணுக்கள் மூலமாக உற்பத்தி ஆகிறது. வள்ளலார் நினைத்தார், இது அப்படியே சித்தர்கள் நினைத்தார்கள், இது அப்படியே பிரிச்சா என்னன்னு நினைச்சார். உடனே யோகம் இருந்து உள்ளுக்கு இருக்கின்ற அணுக்களை வெளியே 9 ஓட்டை வழியாக பிரித்தார். உடம்பில் இருக்கின்ற அணுக்களை மண்ணுக்கு செலுத்தினார். போச்சுங்களா? ஒவ்வொன்றும் சேர்த்துட்டார். இயல்பாகவே நம்ம சமாதி வைக்கும் போது நடைபெற வேண்டியதை இருக்கின்ற போது ஆக்கினார். அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இந்தளவுக்கு உங்களுக்கு புரியாது, ஏன்னா பொதுவான நிலை அது. திரும்ப அந்த இடத்த கேட்டுக்கிட்டே வந்தால் இந்த நிலைமை உங்களுக்கு கொஞ்சம் துப்புரவாக புரிகிற மாதிரி இருக்கும். உள்ளே இருக்கின்ற அணுக்களை பிரணவத்திலே பிரிப்பது, ஒன்று பஞ்சபூதத்திலே பிரிப்பது என்று சொன்னேன், இன்னொன்று பிரணவத்திலே திருப்பி அனுப்புவது. அதுக்கு பேர் தான் பிரணவ சமாதின்னு பேர். திருமந்தத்தில் இருக்கு. பிரணவ சமாதி அடைந்து விட்டால் எண்ணில் கோடி யுகம் வாழலாம். நாடவல்லாருக்கு நமன் இல்லை. இதை நாடினால், இந்த மெத்தடை புரிந்து கொண்டால் நமக்கு நமன் இல்லை. என்ன விஷயம் சொல்றார் பாருங்க. பிரணவ சமாதி என்பது செத்து போறதில்லை. உடம்புடனே உடம்பினுடைய அணுக்களை கொண்டு போய் பிரணவத்திலே ஒடுக்குவது. ஒடுக்கணும், எப்போனா சேர்க்கலாம். உதாரணம் சொல்லிட்டா, ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. ஷாமினார் பந்தல் உங்களுக்கு போட தெரியும், இங்கெல்லாம் போட்டிருக்கீங்க, நம்மலாம் போட்டிருக்கிறோம். அது குடோனில் கிடக்கும். என்எல்சி பின்னாடி இருக்கு, குடோனில் போட்டு வச்சுருக்கிறாங்க. என்னுடைய விழாவுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் நான். போட்டால் விரிச்சுட்டாங்க. விழா 2 நாள் முடிஞ்சு போச்சு, திருப்பி சுருட்டி வெளில வச்சுட்டாங்க. இதுதாங்க விரிக்கின்ற போது உடம்பு, அதை ஒடுக்கி கொண்டு வைக்கின்ற போது தான் மரணமில்லா பெருவாழ்வு. அது இருக்கா இல்லையா ஷாமினா? நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் இருக்கா? எங்கே இருக்கு? அங்கே இருக்கு. யாருக்கு தெரியும்னு கேட்டால் அந்த குடோனை உடையவனுக்கு தெரியும், விரித்த நமக்கு தெரியும் இல்லையா? அது உள்ளே இருக்குன்னு யாருக்கு தெரியும்? வள்ளலார் போன்றவர்கள், சித்தர் போன்றவர்களாம் உடலே இருக்கின்ற அணுக்களை பிரணவத்திலே சேர்த்தார்கள், குடோனிலே கொண்டு போய் வைத்தார்கள். அதுக்கு தான் மாயை என்று பெயர், குடிலை என்று பெயர்.
அதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. சைவ சித்தாந்தம் நல்லா படித்தவங்க மேற்கொண்டு படிக்கணும், திருமந்திரம் படிக்கணும். எல்லாம் முடியாது. ரெண்டுத்துக்கு ஒரு நுட்பமான செய்தி. நீங்கள்லாம் ஒரு நுட்பம் சொல்லிடுறோம் பாருங்கள். இதை பேஸ் பண்ணி அந்த திருமந்திரமும் ஒரு இடத்துல சொல்லுகிறது. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது, நாம் என்ன சொல்கிறோன்னு பாருங்கள். ஏன் திருமந்திரத்தில் இவ்வளோ தூரம் உள்ள நுழைஞ்சன் என்பது ஒரு காரணம். இது அசத்து உடம்பு, பெருமான் சித்து. இந்த சித்தை தவிர்த்து விட்டு சித்தை நீக்கிவிட்டு வந்தால் சத்தோடு இருக்கின்ற பெருமானை சேரலாம். இதுதான் சைவ சித்தாந்தம். பகுத்தறிவது ஆன்மாவே சூத்திரம். அசத்தை விட்டு நீங்கினால் பெருமானை அடையலாம், பேரின்பத்தை பெறலாம் என்பது சைவ சித்தாந்தம். திருமூலர் சொல்கிறார், இந்த அசத்தையே சத்தாக மாத்து. ஏன் அதை விட்டு நீங்கணும்? நீங்கிறதுக்காக பெருமான் கொடுத்தான். பிறந்து வாழ்ந்து இறந்து போகிறதுக்காக கொடுத்தான். அதுக்காக கொடுத்தான். அவன் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரு, அதுக்காக கொடுத்தான் இல்லையா? நீ முன்னேறதுக்கு கொடுத்த இதையே நீ சித்தாக மாற்று, பொன்னுடமாக மாற்று, பேருடமாக மாற்று, நீ பெருமான் அடையலாமே. அங்கே விட்டுட்டு போனாதான் அடையலாம். ஆனால் இங்கே இதை வைத்து கொண்டு பேரின்பத்தை நுகரலாம். உதாரணம் சொல்ல பாருங்க. ரமணர் எப்படி அடைஞ்சார்? என்ன இருந்தது? இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. முதல்ல இந்த இதை முடிச்சிடுறேன். எல்லா இடத்திலும் பிரணவத்திலே ஒடுங்கி இருக்கிறார்கள் மகான்கள். அவர் நினைத்தால் எப்போது வேணா வெளியே வரலாம். வள்ளலார் இங்கே இருந்துட்டு மண்ணடிக்கு போனார். எப்படி போனார்? செய்யலாம். அதை உதாரணம் சொல்ல பாருங்க. நான் இப்போ வேலையை விட்டு போனது யூனிவர்சிட்டியில் சேர்ந்தேன். அங்கேயும் அவனுக்கு 65க்கு பிறகு வேலை கிடையாதுன்ட்டாங்க. ஏன்னா 65 பிறகு பேச தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்போ தான் ஏன் பேசவே வரணும். நான் அவரை வீட்டுக்கு வந்துட்டேன். நான் திருமந்திரம் ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு 2 நாள் தான் வேலை, சனி ஞாயிறு தான். எங்கள் பசங்களாம் சொன்னாங்க, 5 நாள் வீட்டில் தானே இருக்கிற, பசங்களை பார்த்துக்கான்னு. அதெல்லாம் பசங்க இல்லை சார். நாம் செய்த எல்லாம் சேர்த்து மொத்த உருவாக வந்திருக்கிறது. பேரனம் பேத்தி இது எப்படி வேணாலும் நினச்சிங்க. அது எங்கள் வீட்டுக்காரம்மா கோயிலுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, இந்த 2 மணி நேரம் தினந்தோறும் தவம் செய்யணும். இந்த 3ஐயும் ஒன்றா சேர்க்கறது, ஒன்றா பிரிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. நடந்துதான். விளையாட்டு காட்ட சொல்லுவோம். அடி விளையாட்டு காட்டுங்கண்ணா எங்கள் வீட்டில். சரிங்கண்ணா, நானும் விளையாட்டு காட்டினேன். மறைஞ்சிக்கிட்டு என்ன பிடிங்கண்ணா. நான் மறைஞ்சிட்டேன். 1.5 வயசு என் பொண்ணுடைய பேச்சு சொன்னது, தாத்தாவை காணும்னு அழுது. எங்கள் ரோட்டில் போய் போகிறோம் வரலாம் பார்க்குறான், வாத்தியார் எங்கே போயிட்டாருன்றான். ஓன்னு அழுது. என் வீட்டுக்காரம்மா வந்தாங்க, தாத்தாவை காணும்னு. என்ன 3ல் இது கொண்டு தான் பேச தெரியும். அதுவும் பேசி தான் இன்னும் ரொம்ப போயிருக்கும். உடனே எங்கடி போவா, பீரோவுக்கு பின்னாடி இருப்பார், எப்படி பாருங்க, இல்லைன்னா கதவுக்கு பின்னாடி இருப்பார், வா அப்படின்னாங்க. அவங்க கரெக்டாக என்னை பிடிச்சிருச்சுங்க. இந்த குழந்தைக்கு நான் எங்கே இருக்கிறேன் என்று தெரியவில்லை. என்ன காரணம்? சும்மா சொல்லுவேன், என்ன காரணம்? ஏன் தெரியல? அறியாமை. இல்லைங்களா? எங்கள் வீட்டுக்காரம்மா எப்படி தெரிஞ்சது? 42 வருஷம் வாழ்ந்துருக்குல்ல, எங்கே போவார்னு தெரியுமில்ல, தெரிஞ்சிருச்சு. அறியாதது தெரியவில்லை, அறிந்தவன் கண்டுபிடித்து விட்டான். சேதான்ல இங்கே பாருங்க. ரமணர் அறிந்தவர் மலையிலே சித்தர்களை தரிசனம் செய்தார். அவருடைய ஸ்டேட்மெண்ட். மலையில் தரிசனம் பண்ணார். அறியாத நாம், குழந்தை போல் இருக்கின்ற அறியாத நாம், இந்த உலகத்திலே காற்றிலே மறைந்திருக்கின்ற சித்தர்களை நாம் தரிசனம் செய்ய முடியவில்லை, தெரியவில்லை. ரமணர் சொல்லுகிறார், நான் விருப்பாச்சி கோயிலுக்கு போவேன்,
போயிட்டு இருக்கின்ற போது ஒரு ஆள் என்னை உராசிட்டு போன மாதிரி பார்த்தா, நான் உடனே தியானம் பண்ணி கொண்டு தியான நோக்கிலே நான் அவரை சிந்தித்து பார்த்தேன். ஒரு உருவம் செல்வதை கண்டேன். எழுதுறார் அவர். மலையை சுற்றிலும் சித்தர்களும் ஞானிகளும் உலா வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நான் உணர்ந்தேன். அங்கே போய் வருகின்ற போதெல்லாம் என் உடம்பு சிலிர்க்கிறது, அதுவே என்னை நீண்டகால் வாழ வைக்கிறதுன்னு ஸ்டேட்மெண்ட் சேர்த்தானே சொன்னவர் இருக்கிறார்ல. நம்மளால் பார்க்க முடியல, அவரால் பார்க்க முடியுது. நம்மளால் ஏன் பார்க்க முடியல? பார்க்கறது நம்ம முயற்சி பண்ணலை. சேர்த்தாங்களா? முயற்சி பண்ணலை. ஒன்று சொல்லிட்டேங்கய்யா, மறைவதை நம்மால் ஏன் பார்க்க முடியவில்லை என்பதற்கு நமக்கு அறியாமை காரணம். அந்த அறிவை தருவதற்கு தான் திருமந்திரம். எப்படி மறைஞ்சிருக்கிறாங்க? எண்ணில் கோடி வாழ்ந்திருக்கிறார்கள். பிரணவ காற்றிலே உயிரை சார்ந்து இருக்கின்ற உடம்பின் அணுக்களே உள்ளே ஒடுங்கி வைக்கின்ற போது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிறது. ஷாமினா பந்தல் போல தேவையான போது விரிக்கலாம், தேவை என்று நினைத்தால் உடம்பை கொண்டு வந்து இங்கே நிறுத்தலாம். எனவே அப்படித்தான் அவர்கள் எண்ணில் கோடி யுகம் வாழ்கிறார்கள். சேதங்களா? 2 விஷயம் சொல்லிட்டேன். அனுபவம் முக்கியங்க. ஒரு அனுபவம் சொல்லிடுறேன், படிக்க வேண்டாம். நல்ல ஆளை பார்த்து சேருங்க, விஷயம் தெரிஞ்ச ஆளை பார்த்து சேருங்க. எல்லாம் ஆனந்தான்னு பேர் வச்சுட்டு எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதெல்லாம் போகாதீங்க. திருமந்திரம் படிங்க, பெருமான நடராசரை வேணுங்க. ஒரு நல்ல ஆளை உங்களுக்கு அனுப்பி வைப்பார், நல்ல ஆளை வருவார். எனக்கு ஒரு அனுபவம் பாருங்கள், நடந்த அனுபவம். ஒரு போன சனிக்கிழமை நடந்தது. நான் திருமந்திர மாநாடு என்பது பெரும் பொருள் செலவிலே நடத்தணும். நான் போட்ட திட்டம் வேறு, நடந்த திட்டம் வேறு. ரொம்ப தலை சுற்றி விட்டது. இவ்வளவு செலவு பண்ணுறோமே, இவ்வளவு நம்ம காசெல்லாம் போடுறோமே, மழை வந்துடுதுன்னா டிவியில் அவர் பாலச்சந்திரன் பேசுகிறார். 9ஆம் தேதியிலேருந்து மழை வெளுத்து வாங்கும். 10ஆம் தேதி நம்ம மாநாடு. அது 5 முறை போடுறோம். எங்கள் வீட்டுக்காரம்மா என்ன செய்கிறாங்க, எல்லா டிவிலையும் வச்சு காட்டுறாங்க. ஒன்று தான் பொய்யா இருக்குமோன்னு சொல்லிட்டா எல்லா டிவிலையும் அதே மாதிரி ஃப்ளாஷ் இது போயிட்டுருக்கு. என்ன செய்வீங்க? சனிக்கிழமை காலையில் கிளம்புறோம் சென்னையிலேருந்து. நல்ல மழை. மழைன்னா இப்படி இல்லை, மோசமாக அடிக்கிறதுக்கு பேர் நல்லன்னு சொல்லுவோம். நம்ம கொத்தனா உடனே உயிர் போகிற பாம்புக்கு நல்ல பாம்புன்னு பேர். நம்மளால் எப்படியாப்பட்ட ஆளுங்க தெய்வங்க. அதான் எங்கள் வீட்டுக்காரம்மா நல்ல அம்மான்னு சொல்லுவோம். சேர்த்தானா கிளம்புது. எனக்கு முதல் நாளே ஒரு சின்ன சந்தேகம் வந்து, என்னோட பெருமாட்ட வேணுனேன், மாநாடு நல்லா நடக்கணும், திருமூலரை போய் எல்லாம் தரிசனம் பண்ணணும், ஒரு குறையும் வரக்கூடாது, என்ன செய்யலாம்? அப்பொழுதுதான் ஒரு அம்மையார் வந்து, ஞானசம்பந்தரை பற்றி நீ பேசுங்க, ஞானசம்பந்தருக்கு ஓடத்துக்கும் உள்ள சம்பந்தம் கொண்ட அந்த பதிகத்தை நீங்கள் பேசுங்கண்ட. உடனே உனக்கு நான் முழிச்சுக்கிட்டேன். அந்த பதிகத்தை எடுத்தேன், பார்த்தங்க. என்ன பதிகம் தெரியுங்களா? திருக்கொளம்புதூர். அந்த கரையிலேருந்து ஞானசம்பந்தர் இங்கே வர, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அந்த அந்த ஓடம் தலைகீழம் மாறுகிறது. எல்லாரும் அலறாங்க. இந்த கரையில் இருக்கிறவங்க எத்தனா, அங்கே இருக்கிறோம் ஐயோ ஐயோன்னா, நடுவில் இவங்க 4-5 பேர் வராங்க. ஞானசம்பந்தர், ஏட்டு எழுதுறவர் எல்லாம் கூட வராங்க. கொளம்புதூர் போகணும். என்ன செய்யறது? இது கொண்டு வேற எங்கேயே கொண்டு போகுது. ஞானசம்பந்தர் பாடுகிறார். முதல்ல மேகத்தை பார்க்குறார். கொட்டும் மேகம் முழங்க கொளம்புத்தூர். மேகம் எப்படி அடிக்குது தெரியுமா? கொட்டுது. ரெண்டாவதுன்னா முழங்குது, சரியான இடி ஓசை. அந்த பதிகம் படிச்சு பாருங்க. அதை பாட 5 பாட்டு பாடினார். வெள்ளம் தணிஞ்சது, அந்த ஓட நிலையானது, மழையெல்லாம் நின்னது. உடனே சந்தோஷம் வந்துருச்சு. 6வது பாட்டு பாடுறாரு, சூப்பரான அருமையான வரிங்க. ஓடம் வந்து அணைய கொளம்புதூர். யார என்ன
ஏன் வந்து அணிஞ்சது தெரியுமா? எப்படி அணிஞ்சது தெரியுமா சொல்றாரு, ஆடல் பேணும் அடிகள் உள்க. ஆடல் பேணி கொண்டிருக்கின்ற ஆடிக்கொண்டிருக்கின்ற பெருமானை மனதிலே தியானிக்க இந்த ஓடம் நிலை பெற்றது, குளம்புத்தூர் வந்து சேர்ந்ததுன்ற. எனக்கு சுருக்குன்னு ஆயிடுச்சு. இந்த பாட்டை நாம் படித்தா மழை நிற்காதா அப்படின்னு செல்ஃபோனில் எடுத்துக்கிட்டு காரில் வரும்போதெல்லாம் படிச்சுக்கிட்டே வந்தேன். நான் வந்து சிதம்பரம் வழியாக வந்தேன். சிதம்பரம் வரும்போது தூத்தல் விட்டு போச்சுங்க. அங்கேருந்து உள்ளே புகுந்து வைத்தீஸ்வரன் வழியாக உள்ளே புகுந்து திருப்பனந்தாள் வர சுத்தமாக இல்லை. ஃபோன் பண்ணி கேட்குறேன், இங்கெல்லாம் நல்ல வெயில் அடிக்குது சார், இங்கே மழையே சோடே இல்லைன்ட்டாங்க. சனிக்கிழமை நடக்குதுங்க. காலையில் 6 மணிக்கு அங்கேருந்து சிதம்பரம் வரை போடுன்னு போடுது. உள்ளே போனால் ஒன்றும் இல்லை. எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்லுங்கள். எனவே ஆடுதுறை வாசல் நிற்கின்ற போது வச்சு எங்கள் பசங்க தான் நான் சொல்லதெல்லாம் திருப்பி சொல்லுப்பான்னு அந்த 11 பதிகத்தையும் சொன்னான் நான். இப்போ என்னாச்சு, அவருக்கு அவருடைய பதிகம் மழையை நிறுத்தியது, அவர் பதிகத்தை நான் படிக்கிறாலே அந்த மழையை நிறுத்தியது. இதான் அனுபவம். அனுபவம் இல்லையா? அனுபவம் பார்க்க வேண்டாமா? இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு என்ன தோணும் நினச்சி பாருங்க. அடியா நால்வர் பெருமக்கள் இடத்திலே இருக்கின்ற சில நுட்பங்களை, சில நுணுக்கமான செய்திகளை, வரலாற்று செய்திகளை நீங்கள் படிக்க வேண்டும். அவருக்கு எப்படி அந்த இடரை துவக்கியதோ அதுபோல் அந்த பதிகத்தை படித்தால் நமக்கும் இடர் போகும். இன்னைக்கு இவனை இப்படி தானே என்ன இருக்குதுல்ல. அன்பர்கள் நன்கு உணர வேண்டும். இன்னும் ஒரு செய்தி சொல்லிட்டீங்களா? முடிச்சிடலாம். சரி, ஒரு அனுபவம் சொல்லிட்டேன். திருமூலருக்கு அனுபவம் சொல்லணும்ல, திருமூலருடைய அனுபவம் சொல்லணும்ல. திருமூலருடைய பாட்டை சாதாரணமாக படிக்கிறது என்பது முடியாத காரியம். ஒவ்வொன்றுக்கு 2 பொருள் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டுக்கு உதாரணம் சொல்லிடுறேன், அதான் மனசில் நிற்கும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், இதானுங்கள இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். குருமேனியை தரிசனம் கண்டால் ஒரு தெளிவு பிறக்கும். குருவின் திருமேனி காண்டல் தெளிவு. ஒரு மனக்குழப்பம் இருக்கிறதா? மனத்திலே ஒரு காலையலையில் எல்லா ஆன்மாக்களுக்கும் சூனியம் ஏற்படும். குறிப்பாக சொல்லணும், இரவு 12 மணிக்கு மேலே 2 மணிக்குள்ளே இது ஏற்படுங்க. அந்த நேரத்தில் முழிக்கிற ஆளு நாங்கள் தான். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து முடிச்சு சூனியம் ஏற்பட்டுரும். நல்லா அனுபவிச்சிருக்கிறேன் நான். ஒரு விதமான பய உணர்வு எல்லாம் இருக்கும். ஒரு விதமான பய உணர்வு வரும். ஒரு பய உணர்வு வரும். அது மாதிரி காலங்களில், வேறு காலங்களில் உலகத்திலே நடைபெறுகின்ற போது ஏற்பட்ட சில சூழ்நிலைகளில் மனம் தத்தளிக்குமானால் உன்னுடைய குருவை பாரு, படத்தை பாரு. இது சாதாரணமானது இல்லைங்களா? படத்தை பார்த்தா என்ன தெரியும்? நம்ம விட மோசமாக இருக்காங்க, எங்கே போகலான்னு பார்க்குறாங்க. என்ன செய்யலாம்? அது அல்ல. அது குருவின் திருமேனி. ஒருத்தர் தீட்சை பெற்றார். தீட்சை பெற்ற குருநாதனுடைய பிளாக் அண்ட் ஒயிட்டு தெரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு குருநாதரா இல்லையா? எப்படி குருநாதராக கொள்வது? சில குருநாதனுடைய ரூட்டே சரியில்லை. எப்படி கொள்வது? வாங்குகின்ற போது யோக்கியம், வாங்கி 3 வருஷத்தில் அயோக்கியனாக இருக்கிறார் அவர். என்ன செய்யறது? இல்லைங்களா? அதை பார்க்காதீங்க. என் வாழ்க்கையிலே அது நடந்த உண்மையான அனுபவம். இது அனுபவம் தான் பேசுது, வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு தீட்சை நடந்தது. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். இந்த எங்களுடைய ஆதீனம் ஒரு கிளை அங்கே இருக்கிறது துறையூரில். அதில் ஓலைச்சுவடி இருக்குது, திருமந்திர ஓலைச்சுவடி. உத்திரட்டாம் பிள்ளை என்பது வந்து கீழே விழுந்தார். சிவராஜ யோகி கீழே அந்த பெட்டி பாக்ஸ் வச்சுருக்காங்க, பழைய காலத்தில் மரப்பெட்டி, அது கீழே வந்து கும்பிடுவார். அப்படியாப்பட்ட இடம் அது. அதில் ஓலைச்சுவடி இருக்கிறது.
அண்ணாமலை செட்டியார் தான், கோவிலூர் மடம் அண்ணாமலை செட்டியார் சொல்கிறாரு, துறையூர் ஆதீனத்தில் ஓலைச்சுவடி இருக்கிறது அப்படின்றார். நான் போய் பார்க்குறதுக்காக போகிறேன். அவர் சாமிகிட்ட பேசிக்கிட்டு அதெல்லாம் படி எடுக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு பார்க்க போகிறேன். ஒன்றும் சரியாக தெரியல. அப்புறம் அதில் கீழே ஒரு குறிப்பு இருக்கிறது, திருமந்திரத்தில் விநாயகர் காப்பு என்பது 5 இருந்திருக்கிறது அப்படின்றார். ஆனால் ஒன்று தான் நம்ம புத்தகத்தில் போட்டிருக்கு, 5 இருக்கிறதுன்னு. உனக்கு ஒன்றுமே புரியல. அண்ணாமலை செட்டியாரை தொடர்பு கொண்டு கேட்கும்போது, ஆமையா உங்கள் ஆதீனத்தில் தான் போட்டிருக்கு, 5ன்னு போட்டிருக்கு, 5ன்னு எனக்கு தெரியாதுன்ட்டார். 5ல் இதையா எடுத்தான்னு கேட்டேன் நான், அது எனக்கு தெரியாதுன்ட்டார். கனிமனா லைப்ரரியில் வேறொரு நூலுக்காக நான் தேடுகின்ற போது அங்கே இருந்தவர் ஒரு ஓங்காரம் என்று சொல்லப்பட்ட உள்வெளி அப்படின்னு தலைப்பில் ஒரு புஸ்தகத்தை நான் படிக்கின்ற போது யாரும் பேர் நினைவில்லை. அதில் ஒரு வரி சொல்லுது, 5 இருந்தது, 5ம் இதுதான். முதல் வரி கொடுத்துட்டார். சரி, 5 கரத்தனை யானை முகத்தனைன்னு ஏன் தேர்ந்தெடுத்தாரு? இதை என்னுடைய அடுத்த புத்தகத்தில் பார்க்கன்ட்டார். எப்படி இருக்கு பாருங்க. கேடவே இல்லை. நான் தேடி தேடி பார்த்து சலிச்சிட்டேன். மரமில்லடிகளார் நூலகம் ஒன்று இருக்கிற திருவொற்றியூரில், அங்கே போனோம். எவ்வளோ தேடுதல் பாருங்க. அங்கே போனால் புத்தகம் கிடச்சிடுச்சு. அது கொடுக்க மாட்டேன்றான், ஏன்னா நொறுங்கிடுச்சுன்னு. அவருக்கு ஒரு பணத்தை கொடுத்து ஜெராக்ஸ் போட்டு பார்த்தா அதில் எழுதுறாரு, திருமந்திரத்தினுடைய முதல் கடவுள் வாழ்த்து விநாயகர் காப்பு 5 இருக்கிறது, இந்த 5ஐயும் நீக்கிவிட்டு ஒன்றை மட்டும்தான் பெரியவர்கள் கொண்டார்கள், அதுக்கு என்ன காரணம் எழுதுறாரு. என்ன காரணம் தெரியுமா? 5 கரத்தனை என்ற சொல்லுதான் காரணம். பெருமானுக்கு, விநாயகர் பெருமானுக்கு 5 கரம் இருக்கிறது, மனிதனுக்கும் 5 கரம் உண்டு. யானை முகம் கீழே இருந்து மேலே தூக்கும், அதுபோல மனிதனே உன்னிடத்திலே ஒரு நரம்பு இருக்கிறது, ஒரு நாடி இருக்கிறது, கீழே இருந்து மேலே தூக்கும் அப்படின்றார். ஆச்சரியப்பட்டு ஆராய்ந்து பார்த்தால் 100க்கு 100 சரியானது. நமக்கு 4 கை 2 கை 2 கால் இருக்கா? 4 எல்லாம் கரம்தான். முதுகுத்தண்டு பின்னாலே ஒரு நாடி கீழே இருந்து மேலே போகிறது. உடம்புல 72,000 நாடி உள்ளது. 72,000 நாடி. ஒரு நாடி, எல்லா நாடியும் மேலே இருந்து கீழே இறங்கும். இந்த ஒரு நாடி கீழே இருந்து மேலே போகும். அதான் குண்டலினி சக்தி யோகா. அது சுழிமுனை நாடின்னு பேரு. அந்த 5வது கரம் ஆன்மாக்களுக்கு, உடல் எடுத்த மனிதனுக்கு 5வது கரம் என்பது சுழுமுனை நாடி. அதை பின்பற்றினால் நீண்ட காலம் வாழலாம். இப்போ 5 ஏன் கொண்டாந்தாருங்க? கடவுள் வாழ்த்து வைக்கின்ற போது சாதாரணமாக வைக்கலாம். எனக்கு புரிஞ்சிடுச்சா? இது எப்படா எனக்கு கிடைச்சதுன்னு பாருங்க. அதான் முக்கியமான என்னுடைய அனுபவம். விடை தெரியாமல் முழிச்சுட்டே இருந்தேன் நான். இந்த ரூட்டே எனக்கு கிடைக்கல. அண்ணாமலை செட்டியாருடைய முகவரியெல்லாம் கிடைக்கல, செல்ஃபோன் நம்பர் கிடைக்கல. வீட்டில் இருந்தேன். எனக்கு தீட்சை நடந்தது. பெண்ணாடத்தில் மெய்கண்டாருடைய அவதாரத்தில் நடந்தது. இந்த ஆதீனத்தினுடைய மூத்த ஆதீனமாக இருந்தார் 23வது சன்னிதானம் கல்யாண சுந்தர பரமாச்சாரியார் சாமிகள். அவருக்கு திருவடியில் உட்காந்து பாத பூஜை பண்ணுறேன் நான். அவர் ஒரு சேரில் உட்காந்துருக்கிறார். அந்த ஏற்பாடுலாம் அந்த பெண்ணான மக்களையே எல்லா செலவும் ஏற்றுக்கிட்டாங்க. தீட்சை பண்ணுகின்ற போது என்னன்னு கேட்டால், பாதாதி கேசம், அந்த பாத பூஜை பண்ணுகின்ற பாதோதகம் என்று ஒரு விஷயம் இருக்கிறது. கட்டை விரலில் நீரை கழுவி பால் கிள்ளு தயிர் எல்லாம் போட்ட பிறகு நன்னீரை, கற்பை கலந்த நீரை கழுவி அதுலேருந்து ஒரு ஸ்பூனை எடுத்து மா இலையில் அந்த டம்ளார் மாதிரி செய்து அதை வைத்து அதில் 5 ஸ்பூன் போட்டு குடிக்கணும். திருவடி நீர் அருந்துதல் தமிழில். நான் அருந்திட்டேன். சுத்தீரம் பட்டு சாத்திட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. அவர் என்னை மேலே நான் கீழே உட்காந்து மேலே அப்படி கண்ணாடிகள்லாம் ஒன்றும் கிடையாது. அவரும் பண்ண நேரம் அப்படி என்னை பார்த்தார். பார்த்து அப்படியே தான் அப்படின்னு நின்றார். ஒரே நிமிஷம்தான். அவருடைய பார்வை தெய்வீக பார்வையாக இருந்தது. என்னுடைய முருகப்பெருமானே வந்து பார்ப்பதை போல இருந்தது. நான் பரவசம் அடைந்து விட்டேன். கல்யாண சுந்தர பரமாச்சாரியார் என்ற மானிடர் என்பதை மறந்தேன். 2 கண்களும் அவருடைய கண்கள் இல்லை என்பதை நான் நினைத்தேன். பெருமானை வந்து அங்கேருந்து ஒரு ரேஸ் மாதிரி என்னை தாக்குது. நான் மிரண்டுட்டேன். அப்படியே பார்த்து அப்படி சிலுத்துட்டேன். எல்லாம் ஒரு செகண்டில் முடிஞ்சு போச்சு. மந்திரம் சொன்னார், பேர் சூட்டினார், முடிஞ்சு போச்சு.
என்னுடைய நினைவில் என்ன இருக்கிறதுன்னு கேட்டால், என்னை பார்த்து கையை நீட்டினார் அல்லவா, ஆசீர்வாதம் பண்ணார்ல, ஆசீர்வாதம் பண்ணுங்கிற போது தொப்பி போட்டிருப்பார். ஆசீர்வாதம் பண்ணுற அப்படி கையை காட்டுறார், 2 கண்ணும் என் கண்ணில் படுது. அந்த தொப்பி போட்டுக்கிட்டு அவர் கையை காட்டுறாரு பாருங்க, அந்த உருவம் என் மனதில் பதிந்து விட்டது. நான் இடர்பாடு வரும்போது அதை நினைப்பேன் நான். இப்போ பாருங்க, அந்த இரவில் 5 கரத்தனை என்றதை ஏன் சேர்த்தார்கள் என்று தெரியவில்லையே. யூனிவர்சிட்டியில் பேசுகிறோமே, என்ன வழியும் தடுமாறி கொண்டு இருக்கின்ற போது அவருடைய முகத்தை நான் கண்டேன், பார்த்தேன், மனசால நினச்சி பார்த்தேன். ரூட்டு கிடச்சிதா, அங்கே போனேன் இங்கே போனேன் இங்கே வந்தேன்னா தெளிவு வந்துடுச்சு. இப்போ பாருங்க, தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தீட்சை பண்ணுகின்ற காலத்தில் ஒரு சொற்பொழிவாட முகம் அல்லது வேற ஏதாவது ஒரு வகையிலே உங்களால் பாதிக்கப்பட்ட, உங்கள் மனதிலே பாதிக்கப்பட்ட ஒரு நல்ல சிறந்த சிவனடியாருடைய உருவம் அல்லது ஞானிகளுடைய உருவம் அல்லது துறவிகளுடைய உருவம் உங்கள் மனதிலே பதியுமானால் அதுதான் திருமேனி. இப்போ மேலே வந்து சொன்னார, கண்ணால் பார்த்தார, யார் அது, யார் அது? 69 வயசு நிறைஞ்ச கல்யாண சுந்தரர் என்ற மனிதரா? யார் அது? கண்ணில் அந்த மாதிரி தேசோஜி வருமா? 2 கண்ணிலேருந்து ஒரு கதிர் கிளம்பி என்னை தாக்குமா? யார் அது? என்னுடைய வினைப்பயன், சாத்திரம் சொல்கிறது, என்னுடைய வினைப்பயணம் அவருடைய வினைப்பயணம் ஒன்று இணைகிறது. அவருடைய வினைப்பயன் நல்விதமாக இருக்கிறது, என்னுடைய வினைப்பயன் நல்விதமாக இருக்கிறது. பெருமான் 2ஐயும் ஒன்றாக சேர்க்கிறான். இவர் மூலியமாக அந்த உடம்பை தனதாக்கி கொள்கிறான். மூலன் உடம்பை திருமூல தனதாக்கி கொண்டதை போல கல்யாண சுந்தர பரமாச்சியா சாமியுடைய உடம்பை சிவபெருமான் தனதாக்கி கொள்கிறார். இப்போ யார்கிட்ட வருது? திருமூலர் பாடினால் யார் பாடியது? திருமந்திரம் பாடியது, திருமூலர் பாடியது, மூலன் பாடல. இது பார்த்தாலும் யார் பார்த்தது? யார் பார்த்தது? அவர் இல்லை, பெருமான் பார்த்தது. அருட்கண் நோக்கம், அதுதான் திருமேனி காண்டல். அன்பர்களாக நன்கு உணர வேண்டும். 2 கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கிறேன். 100 ஆண்டு காலம் வாழ்வதற்கு முதல்ல உடம்பை அறிய வேண்டும். பிரணவ காற்றில் இருக்கின்ற துகள்களை சேகரிக்கின்ற ஆற்றலை பெற வேண்டும். 2ம் பெற்றால் நாம் அந்த மண்ணிலே நீண்ட காலம், 100 ஆண்டு காலம் மேலே வாழலாம். இதெல்லாம் எனக்கு முதலே தெரியாது போயிடுச்சு சார். எவ்வளோ பாவம் செய்ய, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நாமளும் அதில் முயற்சி பண்ணி பார்த்து ஏன் நம்மளால் வாழ முடியாது என்றெல்லாம் ஒரு முன் உதாரணமாக மாறியிருப்பேன். இருந்தாலும் இப்போ ஒன்றும் கெட்டு போகல. உலகத்துக்கெல்லாம் சொல்லுவோம், நமக்கு அடுத்த பிறவி உண்டு. அப்பொழுது மீண்டும் மிகப்பெரிய ஒரு ஆற்றலோடு மீண்டும் மண்ணிலே பிறந்து அனைவருக்கும் இந்த திருமூலருடைய உபதேசத்தை உலகமெங்கும் பரப்பணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னுடைய சொற்பொழியில் மனசால் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்ததுன்னா ஒரு வார்த்தை உங்கள் பெருமாட்ட சொல்லுங்கள். இவருக்கு அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்ல ஆற்றலையும் சிறப்பையும் தந்து ஒரு நல்ல விதமாக நீங்கள் நடத்தணும்பா அப்படின்னு உங்களை பிரார்த்தனை செய்யுங்க. அப்படி இருந்தால் இந்த ஜென்மத்திலேயாவது இல்லது அடுத்த ஜென்மத்திலேயாவது அது ஈடேற வேண்டும். திருமந்திரம் உலகம் பூரா பரவினால் துன்பம் இல்லை, உடம்புல சிறிது நோய் கூட வராது. திருமந்திரம் போகம், போகர் 3000 புஸ்தகம் இருக்குது. கூவிக்கு 30 ரூபாய்க்கு விற்றாங்க, 300 பக்கம். நாய்க்கர் சென்ஸ் யாரும் வாங்கிறது ஆளு, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அன்பர்களே, என்னுடைய நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். பன்னீர் திருமுறை வளர்ச்சிக் கழகம் அவருடைய செயலாளர் பொருளாளர் ஐயா இருக்கின்ற நம்முடைய ஐயா அவர்களுக்கும், சேகர் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய ஐயா அமைப்பாளர் 2 பேருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது அவங்களால ஒரு புண்ணியம் நடந்திருக்கிறது, அவங்களால ஒரு புண்ணிய செயல். அது என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமேன்வார் திருமூலர். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு என்பார். எனவே இவர்களெல்லாம் பூ கொண்டு நீர் கொண்டு ஒரு புண்ணியம் செய்திருக்கிறார்கள். அந்த புண்ணியத்தை என்னை ஆட்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் என்னை ஆண்டு கொண்டு இருக்கின்ற முருகப்பெருமானையும் இந்த நடராஜ பெருமானையும் நான் சேவித்து இந்த உரையை அடியேன் நிறைவு செய்கிறேன்.